health and diseases. உடல் நலம். உடல் நலம்னா என்னங்க? உடல் நலமாக இருக்குது. நலமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது அதோட வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நலமாக இருக்குன்னு அர்த்தம். நலம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நோய். உடல் அதோட வேலையை செய்யலை சரியாக, உடலில் ஏதோ ஒரு பார்ட்டோ ஏதோ ஒரு பார்ட் வேலை செய்யாட்டி என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். சரியா? ஒரு பார்ட் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நோய். அளவுக்கு அதிகமாக செஞ்சாலும் பிரச்சனை, கம்மியாக செஞ்சாலும் பிரச்சனை. அது ஒரு பேலன்ஸ்டு. நம்ம உடம்பு கரெக்டாக அந்த இதில் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஹார்ட் பயங்கர வேகமாக துடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ பிரச்சனைனால துடிச்சதுன்னா பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் அதேமாதிரி பயங்கர துடிச்சிட்டே இருந்தால் அவனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நோய் அப்படின்னு அர்த்தம். நோய் எதனால் வருங்க? சத்தமாக சொல்லுங்கள். நம்மளை சுற்றி நம்ம பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, கோலிவர்ஸ், யார்? நுண்ணுயிர்கள். அவங்க தேவையில்லாதவங்க போயிட்டு என்ன பண்ணுவான்? நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம உடம்புக்குள்ளே செல்லுக்குள்ளே பூந்துட்டு ஆர்கான்ஸ் கூட பூந்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும். அதில் அந்த செல்லை கொண்டுக்கிட்டே இருக்கும் அவங்க. இப்படி மைக்ரோப்ஸ்னால் நமக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் அதுக்கு பேர். என் உடம்புல ஒரு தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே போயிடுச்சு, பாக்டீரியா வைரஸோ, அது போய் என் உடம்புல உள்ள செல்லு உறுப்புகளை உள்ளே பூந்துட்டு அந்த செல்லுகளோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அல்லது அந்த செல்லுகள்லாம் கொண்டுட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அர்த்தம் அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஏன் உடம்புல அதோட குட்டிகள் நிறையா பரவிடுச்சா? ஒன்று தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும். அது நிறையா பெருகிடும். பெருகுனா என்ன பண்ணும்? அதோட குட்டி அதுங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கும், சாப்பாடு பத்தாது. அப்போ என்ன பண்ணும்? அதிலேருந்து கொஞ்சம் பேர் அம்மா டாட்டா பாய் அப்படின்ட்டு என்ன பண்ணும்? வெளியில் கிளம்பி வரும். வெளியில் கிளம்பி உங்கள்கிட்ட வேறு யார்கிட்டையாவது உள்ளே பூந்துடும். நம்ம ஃபேமிலி மாதிரி தான் குடும்பம் நடக்குதில்ல. என்ன ஆகுது? அப்பா அம்மா இருக்காங்க, குழந்த பிறக்குது, குழந்த வளருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அது வேறு ஃபேமிலி தனியாக வீடு கட்டி தனியாக போயிடும். அப்புறம் இதேமாரி போயிட்டுருக்கும். அதே வேலையை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு பேர் கம்யூனிகபிள் டிசீஸ். மைக்ரோப்ஸ்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, சிகரெட்டு குடிக்கிறேன், அதனால் என்ன ஆகுது? லங்ஸ் வீக் ஆகும். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன், லிவர் வீக் ஆகும். அந்த மாதிரி பழக்க வழக்கத்தினால இதெல்லாம் குடித்தாதான் நோய் வருமானா? அப்படி கிடையாது. ஒழுங்காக உடல் உழைப்பு செய்யலைனாலும் நோய் வந்துடும். அப்படி பழக்க வழக்கத்தினால வரதெல்லாம் வந்து என்னது? நான் கம்யூனிகபிள் டிசீஸ், NCD அப்படிம்பாங்க. அப்போ நோயினா என்ன அர்த்தம்? ஒரு உடம்பு அதோட நார்மல் ஃபங்க்ஷனை செய்யலைன்னா அது நோய் அர்த்தம். நோய்க்கான காரணம் என்ன? ஒன்று மைக்ரோப்ஸு, இன்னொன்று பழக்க வழக்கம், உணவு பற்றாக்குறை. அதனாலேயும் வரும் உணவு பற்றாக்குறை. டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படிம்பாங்க. டெஃபிஷியன்சினா பற்றாக்குறை. ஏதோ ஒரு மினரலோ விட்டமினோ ப்ரோட்டீனோ நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குல்ல, அது ஒழுங்காக நம்ம சாப்பிடல அப்படின்னாலும் அந்த செல்களுக்கு தேவையான உணவு கிடைக்காது, அந்த செல்லு ஒழுங்காக வேலை செய்யாது, அதனாலேயும் வரும். அதெல்லாம் பழக்க வழக்கம் தான், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்துடும். சரியா? என்னன்னு பார்ப்போம். அதில் நிறைய பாருங்க. இந்த உடல் நலத்தை பற்றி மட்டும் 6th இருக்குது. சரியா? 7th இருக்குது ஹெல்த் அண்ட் ஹைஜீன், 9th இருக்குது, 10th இருக்குது. சரி, என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதை லைஃப்பில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸும்பாங்க.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விளங்காது தான். இப்போ எல்லாம் கெமிக்கலு. இந்த பாக்கெட்டில் வர ஐட்டம் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். அதிக கொழுப்பு உள்ள பொருள், போதை பொருள், அதெல்லாம். அது மாதிரி தனிநபர் ஒருவரின் சுகாதார பழக்க வழக்கங்களும் மற்றும் நடத்தை முறைகளும் கீழ்கண்ட விளைவுகளான நாள்பட்ட மற்றும் இறப்பை ஏற்படுத்தும் நோய்களான இரத்த சர்க்கரை நோய், உடல் பருமன், ஒபிசிட்டி, இதய நோய்கள், பிபி அதெல்லாம் இருக்குல்ல, அது புற்றுநோய், எய்ட்ஸு இதெல்லாம் உருவாகி முக்கிய பங்கு வகிக்கிறது. தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். அடுத்தவங்களை கொடூரமாக தாக்குறது, தீங்கு விளைவிக்கிற அல்லது காயம் ஏற்படுகிற வகையில் பண்ணுறது, அதுதான் அது தவறான பயன்பாடு. உடல், உணர்வு, மனம், வாய்மொழி, குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகளை உள்ளடக்கியதாமா அது. இது குடும்பம் மற்றும் அக்குடும்பத்தை சாராத நபர்களால் ஏற்படுகிறது. குழந்தைங்களுக்கு அடித்து துன்புறுத்துறது, பயங்கர சின்ன வயசுலேருந்து இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, சைக்கோ படம் அதெல்லாம் பாருங்கள். சின்ன வயசுல அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அதனால் அவன் மனநிலை பாதிக்கப்படும், அதுவுமே நோய் தான். சரியா? அந்த மாதிரி. இனி சிறு வயது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள். அது சொல்கிறான், குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல். குழந்தைன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை ரெண்டுமே தான் பொருந்தும். அந்த குழந்தைகள் 12 வயசு கீழே உள்ளவங்களாம் குழந்தைங்க, அவங்கள இந்த மாதிரி தவறாக துன்புறுத்துறது, பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, அந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டத்துக்கு பேர் என்னது? போக்சோவா? போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். 2 குழந்தைங்க இது கேள்வி கேட்டிருந்தான். ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தை பெண் குழந்தையா? பெண் குழந்தை மட்டுமா, ஆண் குழந்தை மட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தான். இல்லை, ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை 2 பேர்த்துக்குமே தான் பாதுகாப்பு. இது கொண்டு வந்த யார், எந்த துறை கொண்டு வந்திருக்காங்க? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளை கடத்துதல், அந்த கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல், ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். யாரை? குழந்தைகளை. எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 12. சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. இதில் உள்ள எதை வேணாலும் கேள்வியாக கேட்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை, படிச்சுக்கோங்க நீங்களே. குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான இடம் சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது, அதுக்கான நம்பர் இருக்கும். இப்போ கரண்டில் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. என்னது? 1098. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் உருவாக்கியிருக்காங்க 2007. அது எந்த இதுபடி உருவாக்கியிருக்காங்க? குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005 அடிப்படையில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய ஆணையம் 2007 உருவாக்கியிருக்காங்க. உங்களோட வேலை என்னவா இருக்கும்? ஆணையம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருப்போம். ஓபிசி ஆணையம், எஸ்சி எஸ்டி ஆணையம், உமன்ஸ் கமிஷன் எல்லாம் பார்த்தோமா? அது மாதிரி இது ஒரு ஆணையம் குழந்தைகளுக்காக. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்கள் மீது மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துது. குழந்தைகள் பாதுகாப்புக்கு, குழந்தைங்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆணையம் போய் விசாரணை செஞ்சு அறிக்கை கொடுப்பாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சும்மா படித்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒன்றும் இருக்காது. மருந்து, ட்ரக்குனா அந்த என்னது
அபின் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ட்ரக்கு. அப்புறம் ஆல்கஹால் அது வேறு, புகையிலை வேறு. ஆல்கஹால் புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது அடிமையாமல் எனப்படும். அடிமையாதலா அதுக்கு அது வேணும், தேடிக்கிட்டே இருக்கும். இந்த பொருள்களில் அடிமைப்படுத்தும் பண்பு போதையானது. அந்த பொருளை அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. நிக்கோட்டின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆல்கஹால் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது என்னாகும், தீய விளைவு. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து என்னாகும், லங்ஸ் அவுட் ஆயிரும். சரி, லங்ஸ் லிவர். புகைப்பிடிச்சோம் தொடர்ந்துனா என்னாகும், லங்ஸ் அவுட் ஆகும். அந்த மாதிரி இல்லை ட்ரக்கு அபீன்லாம் இருக்குல்ல, அது எதுக்கு சார் கண்டுபிடிச்சாங்கனாக்கா மருத்துவ ரீதியில் பயன்படுத்துவாங்க ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது. சரியா, அதுக்காக தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது இதாகவே ஆயிடுச்சு. ஜூன் 26 நோட் பண்ணிக்கோங்க. மருந்துகளின் தவறான பயன்பாடு சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள். ஜூன் 26. 1985 போதையூட்டும் மருந்துகள் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1985. மருந்துகள் பயன்பாட்டின் நடத்தை மாற்றங்கள். ட்ரக்கு படிப்பில் செயல்திறன் குறைதல், கல்லூரி பல்லூரி இடைநிற்றல், பாதியிலே நின்றுவானுங்க. படம்லாம் பார்ப்பீங்க, கேரை எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள பற்றி. தனிமை, மன அழுத்தம், சோர்வு, ஆக்ரோஷமான நடத்தைகள், அதெல்லாம். உறவு நிலை சிதைந்து யாரு கூடயும் பழக மாட்டாங்க. தூங்கும் பழக்கத்தில் மாற்றம் ஏற்படும். உடல் எடை, பசி, இதில் நிறைய பிரச்சனை. பணம் கிடைக்கிறதுக்கு எளிய விலைக்கு போய் தப்பான வழியில் போயிடுவாங்க. இதெல்லாம் சினிமாலாம் பார்க்குறீங்கள. அப்புறம் தவறான வழியில் போனால் என்ன ஆயிரும், எய்ட்ஸ் வரும், ஹெப்படைட்டிஸ்னா என்னது, பஞ்சகாமால், இதெல்லாம் வந்தோம். உலக சுகாதார நிறுவனம் 1984. 1984 சொல்கிறாங்க, மருந்துகளில் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்களாம். அதுக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல். ட்ரக் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதிகமாக குஜராத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது. குஜராத் வழியாக தான் நிறையா ட்ரக்கு வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக பரவுது. ஏன்னா தனியார்கிட்ட கொடுத்துட்டானுங்க போட்டு. ட்ரக் டி அடிக்ஷன், அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. புகையிலை, நிக்கோட்டியானா டபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா புகையிலை தாவரங்கள். அறிவியல் பெயர் நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. அது ஒரு இலை காய வச்சு கொண்டு வருவாங்க. அதில் நிக்கோட்டின்னு ஒரு பொருள் இருக்கும், கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. புகையிலையில் இருக்கக்கூடிய எந்த பொருள் ஒருத்தரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது? நிக்கோட்டின் எனும் ஆல்கலாய்டு. கிளர்ச்சியை தூண்டும் ஒரு மாதிரி. புகையிலை நிறைய விதத்தில் இருக்குது. சிகரெட்டு குடிப்பாங்க, கையில் திறக்கி வைப்பாங்க, மூக்குப்பொடி, புகையில, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. புகையிலை புகைக்கும் பொழுது பென்சோ பைரின் நோட் பண்ணிக்கோங்க. பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்கள் புற்றுநோய் காரணியலாம். அது ரெண்டும் நோட் பண்ணி, முக்கியமானது. நுரையீரல் புற்றுநோய் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணிகள். பென்சோ பைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்.
எம்பைசீமா அப்படின்ற நோய். நுரையீரலில் ஆக்சிஜனை உறிஞ்சிறதுக்கு ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அது வழியாக தான் போயிட்டு வரும். அந்த பைப் என்ன ஆயிருமா, சுருங்க வச்சிருமா. அந்த சுருங்குற அந்த நோய்க்கு பேர் என்னது, எம்பைசீமா. யார் காரணம், நுரையீரல். கார்பன் மோனாக்சைடு. கார்பன் நம்ம சுவாசத்தின் மூலம் வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் வாயு எது, கார்பன் டை ஆக்சைடு. இது கார்பன் மோனாக்சைடு, CO, நச்சுத்தன்மை உள்ளது. போய்க்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடு எங்கே உருவாகும் சார்னாக்கா, காற்றில்லா சுவாசத்தின் பொழுது கார்பன் மோனாக்சைடு உருவாகும். காற்றில்லா சுவாசங்கிறத காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு பொருள் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு பொருள் எரிந்தால், விறகு எரிக்கிறீங்க, பேப்பரை எரிக்கிறீங்க, அங்கே ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ போய்க்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இது போய் என்ன பண்ணுமா, சிவப்பணுவில் போய் ஹீமோகுளோபினில் போய் உக்காந்துக்கும் ஈஸியாக. ஆக்சிஜனான ஹீமோகுளோபினில் போய் உட்காரணும், இது போய் உக்காந்துக்கும். அப்போ அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற அளவு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அதான் சொல்கிறாங்க. பிபி ஏற்படும். இரைப்பை சுரப்பை அதிகரிக்குதாமா. அல்சர்லாம் உருவாகுது பாருங்கள். அதுக்கு சம்மந்தமே இல்லை, இது லங்ஸில் தான் இது போகுது. இருந்தாலும் இரைப்பை சுரப்பை அதிகரிக்குதாமா. முன் சிறுகுடலில் இரைப்பை சுரப்பில் என்ன இருக்கும், மெயின் HCl. அது அப்படியே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அது என்ன பண்ணும், முன் சிறுகுடல் இருக்குல்ல, முன் சிறுகுடலுக்கு இன்னொரு பேர் என்னது, டியோடின். அதில் அதை போய் இறங்கி அங்கே புண்ணாக்கி விட்டுரும். எது, இந்த HCl புகைத்தல்ல. புகையில் மெல்லுவாங்களா, அது என்ன பண்ணுது, புற்றுநோய், வாய் புற்றுநோய். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். புகைப்பிடித்தல் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. சிகரெட் பாக்கெட்டில் இந்த மாதிரி வசனம் இருக்கணும். கேட்பாங்க, இந்த வசனத்தை போட சொல்லி யார் சொன்னது அப்படின்னு. யார், WHO. புகையிலை எதிர்ப்பு சட்டம் 2004 கொண்டு வந்திருக்காங்க, May 1. May 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. மது, ஆல்கஹால், அதில் என்ன இருக்கும், ஆல்கஹால். நரம்பு செல்லை பாதித்து பல்வேறு விதமான மன உடல் ரீதியான தொந்தரவுகளை உருவாக்குமா. யார், ஆல்கஹால். உடல் உறுப்புகளை ஒருங்கிணைப்பை குறைக்குமா. அவங்களுக்குள்ள குறைந்த பார்வை, சாலைகளின் விபத்துகளில் முடியும் தண்ணி அடிச்சுட்டு போகும்பொழுது. இரத்த நாளங்களின் விரிவடைதல் இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இரத்த நாளம் விரிவடைஞ்சிருமா. விரிவடைஞ்சா என்ன ஆயிரும், ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் வருமா. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரல் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ், நார்த்திசுகள் உருவாதலை ஏற்படுத்திக்கிறதாம். அது ஒரு இது. எதில், கல்லீரலில். கல்லீரல் சேதமடைஞ்சால் என்னது, என்ன நோய் வரும், மஞ்சக்காமால் வரும். அது இல்லாமல் கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துக்கும், கொழுப்பு சேகரிக்கப்பட்டு சிரோசிஸ், நார்த்து அந்த திசுக்கள் புதுசாக உருவாகுதாமா. உடல் தன் கட்டுப்பாட்டையும் தன்னுணர்வை இழந்து உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும். மறுவாழ்வு இருக்குது என்னென்ன, அதெல்லாம் சும்மா நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. அடிக்ஷன் சென்டர்லாம் இருக்குது. வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் நோய்கள். இப்போ என்னென்ன பார்த்தோம், ட்ரக்கு பார்த்தோம், குழந்தைகள் பாதிப்பு, ட்ரக்கு, புகையிலை, ஆல்கஹால் இதெல்லாம் பயன்படுத்துகிறது.
இப்போ வாழ்க்கை முறை மாற்றம். நம்ம உடல் எதுக்காக உருவாக்கப்பட்டது? காட்டிலையும் மலையிலையும் ஓடி திரியறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்ம உடம்பு. ஆனால் எப்படி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைலு? வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அது பெண்கள்லாம் வேலையே செய்யக்கூடாது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேட்டையாடுவாங்க. ஆண்கள் கூட சும்மா சிங்கத்தெல்லாம் போய் பாருங்கள், விலங்கு கூட்டம் எல்லாத்துக்குமே பாருங்களே, யார் தலைமை ஏற்பாங்க? பெண் தான் தலைமை இருக்கும். கூட்டத்துக்கு தலைவர் யார்? பெண் தான். ஆண் சும்மா. நான் சொன்னேன்ல எதுக்கு ஆண் உருவானுச்சுன்னு, காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் செல்லு உருவாகிறதுக்கு, ஜீன் உருவாகிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு எங்கே? பெண் தான். சிங்க கூட்டத்தை பாருங்கள், ஆண் சிங்கம் சிங்கண்டா அப்படிமா, சிங்கிளாக தான் வரும். முட்டாப்பைய சிங்கம் எப்பயும் கூட்டமாக தான் இருக்கும். புலி தான் சிங்கிளாக இருக்கும். அவன் டைலாக் எழுதிட்டு அவர் பேசிட்டார், அதே நம்ம பேசிட்டு தர்றாங்க. ஆண் சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கும், பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகம். ஆண் சும்மா. அதான் இயற்கை, பயாலஜி. அப்போ பெண்கள்லாம் வேலையே செய்கிறதில்ல, வீட்லேயே இருக்கிறது. நம்மவா பொருளை தூக்குறதில்ல, பிடிக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுது? ஒபிசிட்டி வரும், அப்புறம் சுகர் வரும். அப்போ அதான் சொன்னால சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணிடுறாங்க, துணியை போட்டுட்டு தான் வெளியிலே போகிறாங்க. கவர் வேறு கையில், விரல் கூட வெளியில் தெரியாது. ஏன்னா ஸ்கின் டோன் ஆயிருமா, டோன் போயிருமா, டேன் ஆயிருமா, சரி ஏதோ ஒன்று. அப்புறம் எலும்பு நொறுங்கி போயிடும், டோன் ஆயிரும். அப்புறம் ஆமாம், வெயிலில் போகலன்னா என்ன ஆகும்? விட்டமின் டி கிடைக்காது, சரியா? ஆமாம். அப்புறம் குழந்தை பிறக்கலான்ட்டு அங்கே ஹாஸ்பிட்டலாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு திட்டுறாங்க. அப்புறம் ஏசியில் வந்து உக்காந்துக்கிறது, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி நிறையா பழக்க வழக்கத்தினால என்ன ஆகுது? ஆமாம், அது வந்து என்னது? வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணம். அப்போ நல்லா என்ன பண்ணணும்? ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும். ஓடணும், ஓடியாடணும், துணி துவைக்கணும், மரத்தை வெட்டணும், மண்ணை வெட்டணும். அது முடியல என்ன பண்ணணும்? ரொம்ப பயங்கர ரிச் ஆகிட்டேன் சார், டெய்லி எந்திரிச்சு வாக்கிங் போங்க, படியில் நடந்து போங்க, படியிலேயே லிஃப்ட் இருந்தால் ஏறாதீங்க, லிஃப்ட்டில் ஏறாதீங்க, உடல் உழைப்பு கொடுத்தே ஆகணும். சொல்லுவாங்க அந்த காலத்து எங்கள் தாத்தாலாம் 120 வயசு வரைக்கும் இருந்தாருங்க அப்படின்னு. அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார், அதனால தான் நல்லா இருந்தார். சாவர வரைக்கும் நடந்தாருங்கம்மா, சாவர வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நடக்கிறது, பிடிக்கிறது எல்லாம் இருந்திருப்பார். எந்த ஒரு பணி பயன்படுத்திக்கிட்டே இருக்கே அது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக. எந்த ஒரு பணி பயன்படுத்துகிற நிறுத்துறியோ அது வீக் ஆகிரும். அதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு. இன்னொன்று என்னது தியரியில்? இன்னொரு தியரி சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு, நேச்சுரல் செலெக்ஷன். அதெல்லாம் அந்த 2 தியரி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி பாருங்கள், நம் சமுதாயத்தில் முறையற்ற வாழ்க்கை. அதேமாதிரி விளாட விடுறதே கிடையாது எவனையும். படிப்புன்னு கொண்டு போய் போட்டு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே சிந்தனை நல்லாயிருக்கும். அங்கே படிப்புன்னு என்ன பண்ணுறாங்க? போயிட்டு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி, அது ஒரு கொடுமை. அதுவே மனநோய் தான். முதல்ல இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் இழுத்து மூடணும், சிஸ்டத்தை மாற்றணும், அவனை புரிய வைக்கணும். அதை அங்கேயே அவன் மனநோயாளி ஆக்கிடுறானுங்க. அதனால தான் ட்ரக்குக்கெல்லாம் அடிமையாகிடுறானுங்க. சரி பார்ப்போம். மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவை காரணமாக நோய்கள் அதிக அளவில் காணப்படுது. இவை தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலின் திசுக்கள் உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடு, வளர்சிதை மாற்ற செயல்பாடில் ஏற்படும் தொந்தரவுகளால் ஏற்படுகிறது. மன அழுத்தத்தினால வாழ்க்கை முறையில். இவற்றுக்கு தனிப்பட்ட நபரின் இயல்பான வாழ்வியல் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இயல்பான வாழ்வியல் மாற்றம், இயல்பான அதான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன ஆகும்? இயல்பாக இருப்போம், நடக்கும். இப்போ நம்ம ஏதோ சினிமாவில் வர வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சினிமாவில் கப்பு குடிச்சிட்டே பேசினார்னா அதேமாரி பேசணுன்னு ஆசைப்பட்றோம். கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணுன்னா அதை போய் வாங்கி குடிக்கிறோம். சினிமாவில் இருக்குது தானே, சிகரெட்டு குடிக்கிறான் ஹீரோ, அதை பார்த்து சிகரெட்டு குடிக்கிறோம் எல்லாம். அது இயல்பான வாழ்க்கை முறை இல்லை. டயாபெட்டிஸ் மெலிடஸ், நீரிழிவு நோய்.
முதல்ல அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டிஸார்டர் தான். மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாது, அதனால் இது உருவாகுது. இதுக்கு காரணமானவர் யார் சார்னா நம்ம தான், அவங்க தான். இது ஜெனட்டிக்கலாகவும் பரவுதுன்றாங்க. பேங்க்ரியாஸ், கணையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். வயிற்றில் இறைப்பைக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கும். 2 வேலை பார்க்குதுன்னு பார்த்துருப்போம். சரியா? 2 வேலை என்னென்ன? நாளமில்லா சுரப்பி செய்கிற வேலையும் செய்யும், நாளமுள்ள உள்ள சுரப்பி செய்கிறது. நாளமுள்ள சுரப்பி செய்கிற வேலை என்ன செய்யும்? கணை நீரை சுரந்து பித்த நீர் இறங்குற இடத்துல இவரும் சாப்பாட்டோட கணை நீரை கலந்து விட்ருவாங்க. அதில் என்சைம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எதை கரைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். போய் ரிவிஷன் பண்ணிக்கங்க. கதையாக பார்க்கணும், வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி. ஒன்று இது நாளமுள்ள சுரப்பி செய்கிற வேலை. அது இங்கிலீஷில் எண்டோக்ரைன் சிஸ்டமா? எண்டோக்ரைன் சிஸ்டம். அடுத்தது எக்ஸோக்ரைன் சிஸ்டம். நாளமில்லா சுரப்பி செய்கிற வேலை யாருன்னு பார்த்தோம்? நாளமில்லா சுரப்பி எக்ஸோக்ரைன் சிஸ்டம். ஹார்மோனை சுரக்கிறது. ஹார்மோனை என்ன பண்ணும்? தூண்டல், உள்ள உறுப்புகள் வேலை செய்ய அப்படின்னு தூண்டி விடும். அது மாதிரி இவர் 2 ஹார்மோனை சுரப்பார். 2 வேலை. இன்சுலின், குளுக்கோகான். இது 2ஐயும் சுரந்து ரத்தத்தில் கொடுத்துரும். தேவைக்கு ஏற்ப, எப்பயுமே சுரந்துக்கிட்டே இருக்காது, தேவைக்கு ஏற்ப. இதில் குளுக்கோகான லாங்கர்கான் திட்டுன்னு சொல்லுவாங்க. 2 சுரக்கிற இடம் லாங்கர்கான் திட்டு. அங்கே என்ன செல்லு? ஆல்ஃபா செல்லு. ஆல்ஃபா செல்லை சுரக்கிறவர் குளுக்கோகான், பீட்டா செல்லு சுரக்கிறவர் இன்சுலின். இந்த 2 ஹார்மோனும் சுரப்பாங்க. எங்கே இருக்காங்க? லாங்கர்கான் திட்டு கணையத்தில் ஒரு பார்ட்டு. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. சரி, இந்த இன்சுலினோட வேலை என்ன சார் அப்படின்னா, இன்சுலின் நோயெல்லாம் கிடையாது. நம்ம ஒழுங்காக வேலை செய்யாதனால சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால இன்சுலின் இது வராது, சுகர் வராது. நல்லா பார்த்துக்கோங்க. சுகர் வருதில்ல, சுகர்னு சொல்கிறாங்களே, இவங்க 2 பேர் தான் காரணம். இன்சுலினோட வேலை. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? ஒரு 100 கலோரி உணவு சாப்பிட்றேன். கார்போஹைட்ரேட் 100 கலோரி, 100 யூனிட் சாப்பிட்றேன். கார்போஹைட்ரேட் எதுக்கு தேவை? வேலை செய்யணும் அப்படின்னா எடுத்து செலவு செய்வாங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி நான் வந்துட்டு வேலை செய்கிறேன். வேலை செய்கிறதுனால என்னாச்சு? ஒரு 50 யூனிட் கரைஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் பார்த்துருந்தா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது கூட அப்படியே ஆட் ஆகும். ஓகேவா? மிச்சம் 50 யூனிட் இருக்குது. நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட் இன்றைக்கி சாப்பிட்டேன், 50 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படியே பார்த்துருப்போம். விலங்குகள் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டை அப்படியே சேர்த்து வைக்க முடியாது. என்னவா தான் சேர்த்து வைக்கிங்க? ஃபேட்டாக சேர்த்து வைக்கும். ஒன்று இன்சுலின் சுரக்கும். ஆர்டர் வரும், எங்கேயாருந்து ஆர்டர் வரும், இவர் சுரப்பார். இவர் போய் யாரெல்லாம் ஃபேட்டை சேமித்து வைப்பாங்களோ, யாரெல்லாம் சேமித்து வைப்பாங்க, அடிபோஸ் டிஷ்யூலாம் இருக்குல்ல, அவர்கிட்ட ஆர்டர் போடுவார். இந்த பேர் நிறைய வந்துருச்சு, பிடிச்சி என்ன பண்ணு, ஃபேட்டாக மாற்றி சேமித்து வை அப்படின்னு. அப்போ இவர் தான் என்ன பண்ணுவார்? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை ஃபேட்டாக மாற்றி சேமித்து 4-5 கார்போஹைட்ரேட்டை ஒன்றா மாற்றி ஃபேட்டாக மாற்றிடுவார். எங்கெங்கெல்லாம் சேமிக்க வைக்குமோ அங்கே செஞ்சு. புரிஞ்சுதா? இது இப்படி தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக அது இருந்தது எது? கார்போஹைட்ரேட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலைன்னு வச்சுக்கோங்க. இன்சுலின் ஒழுங்காக இதான், இது நார்மல். அப்புறம் குளுக்கோகானை பற்றியும் சொல்லிடலாம். இன்றைக்கி நான்
வேலை செய்கிறது 100 யூனிட் சாப்பிட்டேன், 50 யூனிட் வேலை செஞ்சதாக கரைஞ்சிருச்சு, 50 யூனிட் ஃபேட்டாக மாற்றி வச்சுக்கிட்டேன் உடம்பு. இப்படி டெய்லியும் 50 யூனிட் சேர்த்து வச்சுக்கிட்டே வருது. ஒரு 5-6 நாள் கழித்து சாப்பிடல, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, இல்லை சாப்பாடு உள்ளே போகலை. அப்போ இன்னொரு ஆர்டர் வரும், மூளையோ எங்கேயிருந்து ஆர்டர் வரும். உடனே என்ன பண்ணு, கணையும் குளுக்கோக்கான சுரப்பார், தம்பி சாப்பாடு இன்றைக்கி கிடைக்கல, போய் சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் என்ன பண்ணு, திரும்பவும் கார்போஹைட்ரேட்டாக திருப்பி விடு அப்படிம்பார். இவர் போவார், போய் இந்த ஃபேட்டெல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவார், திரும்ப கார்போஹைட்ரேட்டாக மாற்றி விட்டுருவார். அந்த கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு எல்லா செல்கள், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் யாரோட வேலை, குளுக்கோகானோட வேலை. கரெக்டா? என்னம்மா தெரியலையா? இதான் ப்ராசஸ். எல்லோரும் படிச்சிருப்பீங்க, பயாலஜி படித்தீங்களா? படித்தேன் சார், ஆனால் தெரியாது. பயாலஜி இதான் ஃபங்க்ஷனிங், நார்மல். இது 2 நார்மலாக சுரந்தது அப்படின்னா இது நடந்துகிட்டு இருக்கும் ப்ராப்பராக. ஓகேவா? இப்போ ஒழுங்கா இன்சுலின் சுரக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னாக்கா டெய்லி என்ன பண்ணும் என் உடம்பு, நான் அதிகமாக சாப்பிட்றேன், வேலை செய்கிறதோட 50 யூனிட் அதிகமாக சாப்பிட்டுட்டே வரேன். இதெல்லாம் எங்கே இருக்கும், ரத்தத்தில் ஆட் ஆகிட்டே வரும். ரத்தத்தில் ஒரு லெவலுக்கு மேலே ஆட் ஆச்சுனாக்கா ரத்தம் தாங்காது. ஏன்னா குறிப்பிட்ட அளவு தான் என்ன பண்ணும், அது கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் புரோட்டீன் எடுத்துகிட்டு போகணும், மினரல் எடுத்துகிட்டு போகணும். வேறு யார் இருப்பாங்க அதில், வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் எல்லோரும் இருப்பாங்க. எப்போ இதை மட்டும் உள்ளே ஆட் பண்ணி வச்சுட்டா என்ன ஆகிடும், அவங்களாம் டிஸ்டர்ப் ஆவாங்க. அதுக்கு பேர் தானே அது சுகர், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், எல்லாம் ஒரே பேர். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுவார், அப்புறம் இன்னொரு வேலை பண்ணும், இன்சுலின். எல்லா செல்லுக்குள்ளேயும் இந்த கார்போஹைட்ரேட், சுகர்னு சொல்கிறனால கார்போஹைட்ரேட்டு, அது செல்லுக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் தூண்டி விடும். இந்த செல்லுக்குள்ளே போன்னு தூண்டி விடும். யார்? அப்போ இவர் ஒழுங்காக சுரக்கலைன்னா ரத்தத்தில் இதோட அளவு அதிகமாகிடும். சுகர், அதான் சுகர், கார்போஹைட்ரேட் தான், அதுவும் டேஞ்சரு. அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளே என்ன போகாது, இந்த கார்போஹைட்ரேட் உள்ளே போகாது. இன்சுலின் இல்லைன்னா, இன்சுலின்னா உள்ளே போகணுன்னு தள்ளிவிடும். ஆனால் எல்லா செல்லும் என்ன ஆகணும், இப்போ உயிரோடு வாழணும்ல. அப்போ என்ன பண்ணும், செல்லு அது உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பொருளை என்ன பண்ணும், கரைச்சி வாழ ஆரம்பிக்கும். நிறைய செல்லு செத்து போயிடும். அப்போ என்ன ஆயிரும், உடம்பு குண்டாக இருக்கிறவன் இழைச்சி போயிடுவான். ஒன்று. அதேமாதிரி செல்லுக்குள்ளெல்லாம் கார்போஹைட்ரேட் போகணும்ல, போகிறதுக்கு தூண்டி விடுறவர் யார், இன்சுலின். அவரே இல்லை. அப்போ எல்லா உறுப்புகளும் என்ன, ஒவ்வொரு உறுப்பாக சாக ஆரம்பிக்கும். திடீர்னு ஆட்டு நின்று போயிடும். ஆட்டு சுருங்கி விரியணும்ல, ரத்தத்துலேருந்து என்ன பண்ணும், சுகரை தள்ளி விடணும். இன்சுலின் இல்லை. அப்போ என்ன, திடீர்னு ஆட்டு நின்று போயிடும். அதான் சுகர் இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் நிறைய வரும். இதனால் என்ன வேணும், உடலில் மெட்டபாலிசம் மாறுதா, சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கலல்ல, பிபி வந்துடும். சுகர் வந்துச்சுன்னா 3 தேவிகள் இருக்காங்க, 3 பேர் ஒன்றா தான் வருவாங்க. சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால். இது எதனால் வருது, பழக்க வழக்கம். நம்ம ஒழுங்காக வேலை செய்யாதனால, அந்த மாதிரி காரியத்தினால ஃபங்க்ஷன் ஆகாது கணையம் ஒழுங்காக. அதனால் இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணும், கிட்னி இருக்குல்ல, அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பணும். கிட்னி இந்த அளவுக்கு அதிகமான நீ சாப்பிட்ட சுகரை ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் அனுப்பும். டெய்லியும் அது வேலையாயிரும். நார்மல் வேலையோடு இது எக்ஸ்ட்ரா வேலையாயிரும். அதோட வாழ்நாள் ஒரு 50 வருஷம் 60 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 60 வருஷம் செய்ய வேண்டிய வேலை 10 வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடும் இதை எடுத்து. அப்போ கிட்னி என்ன ஆயிரும், ஃபெயிலியர் ஆகிடும், நின்று போயிடும். அது இல்லாமல் கிட்னி செல்லுக்கு என்ன போகாது, இன்சுலின் இல்லையா, சுகர் உள்ளே என்ட்ரு ஆகாது. அப்போ கிட்னி செல்லெல்லாம் சாகும். கிட்னி அவுட் ஆச்சுன்னா உள்ள ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. டோட்டலாக ஒவ்வொரு
பார்ட்டானா டேமேஜ் ஆகும், ஆள் சீக்கிரம் செத்து. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நடக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் இது ஒழுங்காக வேலை செய்யும். யார்? கணையம். திரும்ப இந்த கிளாஸை பாருங்கள். இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் சர்க்கரை சாப்பிட்டாக்கா, சின்ன குழந்தைகிட்டேருந்து சொல்லிகிட்டு இருக்கான், சர்க்கரை சாப்பிட்டா பின்னாடி சுகர் வந்துடும், சர்க்கரை சாப்பிட்டா பின்னாடியும் வராது, முன்னாடி வராது. நீ ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். அப்போ கணையம் ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால தான் என்ன ஆகும், இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்கலைன்னா சுகர் அதிகமாகும். சரியா? அந்த சுகர், அதுக்கு பேர் தானே சர்க்கரை, சுகரு, டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நீரிழிவு நோய். நீரிழிவு ஏன் சரிம்மா நீரிழிவுன்னு சொல்கிறாங்க? அளவுக்கு அதிகமான சுகர் என்ன பண்ணுது, ரத்தத்தில் இருக்குல்ல, அதை உறிஞ்சி யார் கொடுப்பா? கிட்னி வெளியில் அனுப்பிகிட்டே இருக்கும். அப்போ உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா இதை இவரை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறதுக்கே தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுறது. யூரின் போனால் அங்கே நிறைய எறும்பு முக்கிதுங்க. கார்போஹைட்ரேட், நம்ம உடம்புல உள்ள கார்போஹைட்ரேட். சரியா? பிரேக் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். டயபெட்டிஸ் மெலிடஸ் நாள்பட்ட வளர்சிதை மாற்ற கோளாறாகும். வளர்சிதை வார்த்தையெல்லாம் தெரியும், நமக்கு முன்னாடியே பேசியாச்சு. டயபெட்டிஸ்னால் ஓடுகின்றன்னு அர்த்தமா கிரேக்கத்தில். மெலிடஸ்னால் இனிப்பு. ரத்தத்தில் என்ன ஆகுது, ஓடுதா அப்படின்னு சொல்லலாம். யூரினில் ஓடுது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இன்சுலின் சுரப்பின் குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை. கம்மியாக சுரக்கிறது, சுரக்காமல் போகிறது. இதனால் என்ன ஆகும், ரத்த சர்க்கரை அதிகமாகும். எல்லாம் எங்கே பார்த்தாலும் பேசிக்கில் போய் நின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடு. நம்ம தானே இன்சுலின் எங்கே சுரக்கும், கணையத்தில். கதை கேட்டோமா? ரைட். வகை 1 இருக்குது, 2 இருக்குது. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், இங்கிலீஷில் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். IDDM. நீரிழிவு நோய்களில் 10% 20% இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை சார்ந்தது. இன்சுலின் சார்ந்தது. இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரையே ஏற்படுகிறது. குழந்தைக்கே வருது இப்போலாம். சாப்பாடு தான் காரணம். திடீரென தோன்றும், உயிருக்கு ஆபத்தானது. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுது. குழந்தைகள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க 10-20% இளம் வயதினரிடையே. இதனால் வழக்கத்திற்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. ஹைபர் கிளைசீமியா. ஹைபர்னான்னு அர்த்தம் அதிகம்னு அர்த்தம். சீமியா, கிளைசீமியானாக்கா சுகர் போல் இருக்குது, கார்போஹைட்ரேட். ஹைபர் கிளைசீமியா கேட்பாங்க. காரணங்கள் மரபணு சொன்னோம் இல்லையா, இதனால தான் வரணும்னு அவசியம் இல்லை. மரபணு மூலியமாகவும் இப்போலாம் சுகர் வருது. அந்த இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகுது. அப்புறம் சுற்றுச்சூழல் காரணமாக இந்த வைரஸ் பாக்டீரியா போய், வைரஸ் மெயினாக போய் என்ன பண்ணிடும், பேங்க்ரியாஸை அட்டாக் பண்ணிடுது. 2 காரணத்தினால வருது. நோட் பண்ணிக்கோங்க. டைப் 1. டைப் 2 இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். வயதானோரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுது. 80-90% இளைஞர்கள், குழந்தைகள் அது. சரியா? மரபணு வைரஸ்னால். வயசானவங்களில் இன்சுலின் சுரக்குதாமா போதுமான அளவு. பட் இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்குதுன்றாங்க.
இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினை புரிவதில்லை. புரியுது என்னன்னு? இன்சுலின் போய் என்ன பண்ணணும், யார் ஃபேட்டெல்லாம் சேமித்து வைக்கணுமோ அவங்கள்ட்ட ஆர்டர் போடுவாங்க, ஃபேக்ட்டு கார்போஹைட்ரேட்லாம் சேர்த்து ஃபேட்டாக மாற்றணும். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி செல்லுக்குள்ளே கார்போஹைட்ரேட் போகணும் தள்ளி விட்றவர் யார்? இன்சுலின். செல்கள் ஏற்றுக்க மாட்டேங்குது, அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. செல்லுக்குள்ளே கார்போஹைட்ரேட் போனால் தான் நம்ம கார்போஹைட்ரேட் உடையும், ரத்த சுகர் கம்மியாகும். ஸோ அது ரெண்டாவது டைப். சரியா? அங்கே போட்டு பாருங்க. இது செல்களுக்குள் குளுக்கோஸை செல்வதை அனுமதிப்பதில்லை. இப்போ இன்சுலின் சாராது. இன்சுலின் இருக்குது, ஆனால் இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க. வயசானவங்களாம் நடக்குது. இதற்கான காரணங்கள் வயதை அதிகரித்தல், உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, சரியா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, உடல் வேலை செய்யாமல் இருக்கிறது, அதெல்லாம் காரணம். டைப் 1 தான் என்ன காரணம்? குழந்தைகள் இளம் வயதினற்றவரும் டைப் 1 காரணம். இது மரபு வழி. இன்னொன்று என்னது? வைரஸ் தொற்று. டைப் 2 நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதிகமாக சாப்பிட்றது, சரியா, அதெல்லாம். மேலும் வருது. இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோய் உள்ளவர் ஆவார். WHO 2025 புள்ளி விவரப்படி 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. 2025 இந்த வருஷம். அப்படின்னா 52.7 எத்தனை கோடி? 6 கோடி பேர். சராசரி வயது 40. இந்தியாவில். மற்ற நாடுகள் 55 வயதாமா. 7வதாக இருக்குமா. 2030 உயிரிழப்பு ஏற்படுத்தல முக்கியமான இடத்துல 7வது இடத்துல இருக்கும். எது? நீரிழிவு. அறிகுறிகள் பல வளர்சிதை மாற்றங்களுடன் தொடர்புடைய மிக முக்கியமான அறிகுறிகள். வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம், அந்த வேலையை செய்யாமல் போயிடும். அறிகுறிகள் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல், ஹைபர் கிளைசீமியா, முன்னாடி பார்த்தோம். அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல், பாலியூரியா. அதில் பாலியூரியானா நிறையா வகையான யூரியா இருக்குல்ல, அது நீர் இழப்பு. அதனால் நிறைய நீர் இழப்பு ஏற்படும். ஏன்னா செல் என்ன பண்ணும், அந்த செல்லில் உள்ள புரோட்டீன் எல்லாத்தையும் கரைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய என்ன ஆகும்? யூரியா வெளியேறும். செல்லு செத்து போனால் என்ன வரும்? அதில் உள்ள புரோட்டீன் யூரியாவும் முறையும். அப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அது கூட தண்ணி தேவை, தண்ணி அதிகமாக. தாகம், பாலிடிப்சியா, அதிக அளவில் தாகம் எடுக்கும். அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல், கிளைகோசூரியா, பாலிகிளைசீமியான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கிளைனான்னு அர்த்தமா? ஆமாம், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் அப்படின்னு அர்த்தம். கிளைனா குளுக்கோஸ், கிளைகோசூரியானா நீரில் அதிகமாக யூரியா வெளியேறது, சரியா, கார்போஹைட்ரேட் வெளியேறது. குளுக்கோஸ் தான் என்னது? கார்போஹைட்ரேட். பசி அதிகமாக ஏற்படும், பாலிபேஜியா, அடிக்கடி பசி எடுக்கும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, எல்லாம் பண்ணாங்க. சோர்வு, இடை இழப்பு, அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க. நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிருச்சா உடலில் எந்த இதுவும் ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ என்ன ஆயிரும்? டயர்டாயிரும் அடிக்கடி. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. நோயின் தாக்கம் 10லேருந்து 20% பேர்த்துக்கு வருது. இதுக்கு இதுதான் அதிகமாக. இது இளம் குழந்தைங்களில், வயதானவரில் காணப்படும். உடல் எடை சாதாரணமாக உடல் எடை அல்லது எடை குறையும். இதுவும் அதே கதை தான், எடை குறைஞ்சிரும். பீட்டா செல்கள் அழிவதால், ஆமாம் தானே, இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுது. இலக்க செல்கள் இன்சுலினுக்கு பதில் வினை புரிவதில்லை, ஆமாம் தானே. அடுத்தது சிகிச்சை. இன்சுலின் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். உணவு, உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படும். அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் காலையில் வெறும் வயிற்றில் எடுப்பாங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த குளுக்கோஸ் அளவு 140. உணவுண்ணா நிலையில் எவ்வளோ இருக்கணும்? 140 இருக்கணும் மில்லிகிராம் பர் டெசிலிட்டர்.
விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற ரேண்டமாக எப்போ வேணாலும் இப்போ போய் திடீர்னு எடுக்கணும், அதுக்கு பேர் சீரற்ற ரேண்டம் மெத்தடில் 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டரை விட அதிகமாக இருந்தால் அதானது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? உணவு நிலையில் 140 மேலே போகக்கூடாது. அதே மாதிரி ரேண்டமாக எப்போ வேணாலும் இப்போ சாப்பிட்டு போய் எடுக்கிறது, திடீர்னு இப்போ போய் செக் பண்ணுறோம், அப்போ எவ்வளோ இருக்கணும்? 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். சரியா? அதோடைய சேர்த்தியே சொல்லி பழகுங்க. அதுக்கு மேலே இருந்தால் என்னது? சுகர் பேஷண்ட் அப்படின்ட்டாங்க. நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை இருக்குல்ல, வெள்ளை சர்க்கரை, அதை சொல்கிறாங்க. குறைவான கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மிக்க உணவுகள் மிகவும் பொருத்தமானவை. கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து உள்ள பொருளை கம்மி பண்ணணும், நார்ச்சத்து உள்ளதை அதிகப்படுத்துகிறோம். கீரை, காய்கறி இதெல்லாம் நிறைய சேர்த்திக்கணும். கார்போஹைட்ரேட்டுகள் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் ஸ்டார்ச் சிக்கலான காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக எடுத்துக்கணுமாமா, ஏன்னா டைரெக்டாக கரைஞ்சி போகும் காம்ப்ளெக்ஸ். அதே சாதாரண சர்க்கரை இருக்குல்ல, சுக்ரோஸ், குளுக்கோஸ், அது உடனே ரத்தத்தில் போய் கலக்கும். அப்போ உடனே என்ன ஆகும்? ரத்தத்தோட சுகரோட அளவு அதிகமாகும், கிருகிருன்னு ஆயிடும். அதனால சேர்க்கக்கூடாது. நாள்தோறும் முழு தானியங்கள், புரோட்டீன் அதிகமாக இருக்குல்ல அந்த பொருள் எடுத்துக்கிறாங்க. சிறுதானியம், ஏன்னா புரோட்டீன் இழந்துருது நம்ம உடம்பு, புரோட்டீனு, மினரலு, விட்டமின்ஸ்லாம் போயிடும். அப்போ அது அதிகமாக உள்ள பொருளை எடுத்துக்கணும். முழு தானியங்கள், சிறுதானியம், கீரை வகைகள். கோதுமை தயவு செஞ்சு சாப்பிடக்கூடாது. நம்ம ஊரில் ஏதோ ஒரு நாள் சாப்பிட்லாம், ரெகுலர்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? கோதுமை, ஏன்னா நம்ம ஊரில் அது விளையவே கிடையாது. அதேமாதிரி அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வரும், கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை, அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். ஆமாம், சினிமா பார்த்துட்டு டெய்லி நான் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. சப்பாத்தி டேஞ்சர், சைடு எஃபெக்ட்லாம் கொண்டு வரும். ஏன்னா நம்ம கிளைமேட்டில் விளையிறது கிடையாது. இந்த கிளைமேட்டில் என்ன விளையிறதோ அதான் சாப்பிடணும். அங்கே போனீங்கன்னா நீ அங்கே போய் சாப்பிடு, அந்த ஊரில் விளையிறத சாப்பிடுங்க. தீட்டப்படாத அரிசி இதெல்லாம். மற்ற கலோரி மதிப்பில் 50லேருந்து 55% அளவு. கலோரினா என்னது? எதோட மதிப்பீடு? ஹீட்டு, வெப்பத்துக்கான அலகு தான் கலோரி. ஆமாம். ஏன் சாப்பாட்டுக்கு கலோரி சொல்கிறாங்க? கார்போஹைட்ரேட்லேருந்து என்ன கிடைக்க போகுது? ஹீட்டு தான் கிடைக்க போகுது, அதுதான். சரியா? ரைட். அளவு கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள். அமினோ அமிலம்னா என்ன இருக்கும்? அதில் புரோட்டீன். 10லேருந்து 15% புரதம் கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம சாப்பாட்டில். மற்ற கலோரியில் 15லேருந்து 25% கொழுப்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கொழுப்பு ரொம்ப முக்கியம்ல, நல்ல கொழுப்பு தேவை. நிறையுற்ற கொழுப்பினை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையுற்ற அப்படின்னாக்கா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சேச்சுரேட்டட். நிறையுற்றனா சேச்சுரேட்டட். ஈஸியாக வேறு மாலிகுலாக மாறாது. அது டேஞ்சரு. அது என்ன ஆகுனா, பிளட் வெசல் இருக்குல்ல, அதில் போய் அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டிட்டு என்ன ஆயிரும்? உள்ள பிளட்டு போகாமல் ப்ரெஷர் ஆகி வெடிச்சிடும். ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறான்ல, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் சுட் பி ரெடியூஸ்டு. அன்சேச்சுரேட்டட் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம், அதை எடுத்துக்கலாம். அது ஈஸியாக உடையும், சின்ன சின்ன மாலிகுலாக உடையும். சேச்சுரேட்டட் உடையாது. எல்லா சப்ஜெக்டும் கலந்து படிக்கணும். நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அன்சேச்சுரேட்டட், நான் சேச்சுரேட்டட் அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பாலி அன்சேச்சுரேட்டட் எல்லாம் பல ஃபேட்டு சேர்ந்தது. இன்சுலின் மூலம் மேலாண்மை செய்தல். உடம்பு அது ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கு செட் ஆகலை, சுகர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னா இன்சுலின் கொடுப்பாங்க. ஓகேவா? உடல் செயல்பாடு. நீரிழிவு நோய் வந்தால் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும், வேலை செய்யணும். தசைகளுக்கு வலுவூட்டி அவற்றை
விரைப்புத்தன்மையோட பராமரிக்கலாம், லூஸ் ஆகிரும் தசையெல்லாம். கல்வி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும், முதல்ல கிரவுண்டில் விளையாட போகணும். விளையாடுங்க, போய் வேலை செய்யுங்க, தயவு செஞ்சு உடல் உழைப்பு செய்யுங்க. செல்ஃபோன் வந்ததுலேருந்து டோட்டலாக கட்டு எல்லாமே. ஆமாம் தானே? ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. முழிச்ச உடனே எந்திரிச்சிட்டு ஏதாவது வேலை செய்யணும். கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி, கீரை இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகிறதாமா. உடல் பருமன், ஒபிசிட்டி அடுத்தது. நீரிழிவு நோய் முடிஞ்சு அடுத்தது ஒபிசிட்டி. அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக ஏன் அதிகரிக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட்டு, சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் அளவுக்கு வேலை செஞ்சிட்டோம்னா உடம்பு ஏறாது. இல்லைன்னா அதெல்லாம் என்னவாயிரும், இன்சுலின் கரெக்டாக சுரந்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆயிரும், ஃபேட்டாக மாறி உட்காந்துக்கும். ஃபேட் அதிகமாகிட்டு உடம்பு குண்டாயிடும். அளவுக்கு அதிகமாக ஃபேட்டு சேர்ந்துருச்சுனாலும் திரும்ப காலப்போக்கில் என்ன ஆயிரும், மற்ற நோய் எல்லாமே வந்துடும். சுகர் வரும், பிபி வரும், எல்லாமே வரும். நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, அப்புறம் எல்லாமே வந்துடும். அவ்வளோதான். அப்போ ஃபேட்டை ஒபிசிட்டியை குறைக்கணும்னா என்ன பண்ணணும், சாப்பிட்ற அளவுக்கு வேலை செய்யணும், அல்லது வேலை செய்கிற அளவுக்கு சாப்பிட்ணும். சரிவிகித உணவு எடுத்துக்கணும். வெறும் சோறை மட்டும் திங்கக்கூடாது. காய்கறி, நம்ம ஊரில் விளையிற காய்கறி, இங்கிலீஷ் காய்கறி சாப்பிடாதீங்க. இங்கிலீஷ் காய்கறி சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டை குறைச்சிக்கணும். பார்த்துருப்போம். உடல் பருமன் எனப்படும். உடல் பருமன் என்பது சமுதாயம், நடத்தை, உளவியல், வளர்சிதை மாற்றம் மற்றும் செல் காரணிகளின் தாக்கத்தினால் உருவாகும் ஒரு சிக்கலான நாள்பட்ட பல்நோக்கு நோயாம். பல்நோக்கு சொன்னால எல்லா நோயும் வந்துடும் அப்படின்னு. சமுதாயம் சார்ந்தது கூட இது. குண்டாக இருந்தால் தான் நம்ம ஆளுங்க ஒரு மதிக்கிறானுங்க, இப்போ குண்டாகணும் அப்படின்ட்டு. ஒல்லி ஆகிட்டான சின்ன பையன்றான். அவன் தானே பாருங்கள், போலீஸுக்காரன் கூட பிடிப்பானுங்க. குண்டாக இருக்கிறனெலாம் விட்டுருவான், ஒல்லியாக இருக்கிறனாலும் நிறுத்துவான் போலீஸுக்காரன். வண்டி நிறுத்து, ஹெல்மெட் போடல, பார்த்தீங்களா? பாருங்கள், போய் பாருங்கள். அந்தளவுக்கு சமுதாயம், டுபாகூர் சமுதாயம். நடத்தை, சாப்பிட்றது, வேலை செய்கிறது, அதெல்லாம் உளவியல், சைக்காலஜிக்கலாக நிறையா சாப்பிட்ணும். வளர்ச்சிதை மாற்றம், இந்த மாதிரி நிறையா காரணிகள். செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும், அங்கே பாருங்கள், செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும் உணவின் கலோரி அளவு அதிகரிக்கும் பொழுது உடல் பருமன் உண்டாகுது. இதே ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர், பாக்கெட்டில் பணம் நிறையா இருக்கும், அப்படியே வேலையை செய்ய மாட்டான், உடம்பு ஏறிடும். அப்புறம் ஃபிட்னஸுக்கு போகிறோன்னு அங்கே போகிறது, அங்கே ஜிம் மாஸ்டர் அவன் எழுதி கொடுப்பான் லிஸ்ட்லாம், இது சாப்பிடுங்க சார். அப்புறம் என்னத்தை படித்த புக்கில் அதிலே இருக்குது. ஏன் உடம்பு ஏறுது? உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, சாப்பாடு அதிகமாக இருக்குது, கொழுப்பாக மாறிடும். அப்போ என்ன பண்ணு, அதுக்கு உடல் உழைப்பை அதிகப்படுத்து, சாப்பாட்டை குறை. அதாவது சாப்பாட்டை குறைக்கிறன்னா ஒரு நேரம் சாப்பிடாம போகிறது அப்படிலாம் இல்லை. கார்போஹைட்ரேட் ரிச்சை கம்மி பண்ணிவிட்டு வேறு பொருள் எடுத்துக்கணும். ஒழுங்காக நீ சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன ஆயிரும், உள்ள பொருள்லாம் வயிறுலாம் டேமேஜ் ஆகிரும், அது ஒழுங்காக சுரக்காது, கேஸ் ஃபார்ம் ஆகும், அல்சர் வரும், அப்புறம் அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் சாப்பிட்றணும். கார்போஹைட்ரேட் ரிச் ப்ராடக்டை கம்மி பண்ணிவிட்டு மற்ற பொருளை சாப்பிடணும், பருப்பு கிருப்பு இந்த மாதிரி. சரியா? ஒருவரது வயது, உயரத்திற்கு ஏற்ற எடை சராசரி நிலையை எடையை விட அதிகரிக்கும் பொழுது உடல் பருமன் அல்லது எடை அதிகரித்தல் காணப்படும். இவ்வளோ ஹைட் இருந்தாக்க இவ்வளவு எடை இருக்குன்னு அர்த்தம். பிஎம்ஐ அப்படின்னு, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அதுக்கான ரேஷியோ எடை டிவைடட் பை பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா உயரம். எதுக்கு மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கான்? வால்யூமா? ஸ்கொயர் தான் வருதா? எதுக்கு ஸ்கொயர் போட்டான்? ஹைட்டுனா மீட்டர் தான் வரும், ஸ்கொயர் பண்ணிக்கணும் போல் இருக்கு அதை. ஓகே. அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவும் 1 கிராம் கொழுப்பாக மாறுதான். புரியுதா என்னென்னு? கார்போஹைட்ரேட் 7 கிராம், ஒவ்வொரு 7 கிராம் கார்போஹைட்ரேட்டு என்னவா மாறிடுது, 1 கிராம் கொழுப்பாக மாறிடும். உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது. அடிபோஸ் பார்த்தோம்ல, அடிபோஸ் ரிச்சு தோலுக்கு அடியில் இருக்கும், அவங்க தான் யார், கொழுப்பு சேமித்து வைக்கிறவங்க.
அதிகமான சேரும் கொழுப்பு உடல் எடையை 20லிருந்து 25% அளவு கூட்டுகிறது. சராசரி உடல் எடையை விட 10%க்கும் அதிகமாக எடை கொண்டவர், அதிக எடை உடையோர் மற்றும் 20%க்கு அதிகமாக எடை கொண்டோர் உடல் பருமன் உடையோர் அப்படின்றாங்க. சொன்ன இல்லையா, இவ்வளோ ஹைட்னா இவ்வளோ தான் இடம் இருக்கணும்னு, அதோட அதிகமாக இருக்கிறான். இவ்வளோ ஹைட்டா இப்போ நார்மலாக இப்படி சொல்லுவாங்க. இப்போ 170 சென்டிமீட்டர் இருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ இருக்கலாம்னா 70 கிலோ இருக்கலாம். 77 கிலோ இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் அதிகமாக எடை உள்ளவர். 77க்கு மேலே போயிடுச்சு, 80 100ன்னு போயிடுச்சு, அப்போ அவன் அது உடல் பருமன், ஒபிசிட்டி, அளவுக்கு அதிகமான எடை உள்ளது. காரணங்கள் எதுக்கு ஒபிசிட்டிக்கான காரணம், மரபணு காரணமும் இருக்கலாம். அவங்க வீட்டில் எல்லாருமே குண்டாக இருப்பாங்க, அது ஒன்று. உடல் உழைப்பின்மை, உட்காந்தே இருப்பான் சாப்பிட்டுட்டு, ஆனால் சாப்பிட்டுட்டே இருப்பான், வேலையே நடக்காது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு. உணவு பழக்க வழக்கம், நாளமில்லா சுரப்பி காரணிகள். நாளமில்லா சுரப்பி ஹார்மோன், ஒரு சிலருக்கு ஹார்மோன் டிஸார்டராக இருக்கும், அதிகமாக சுரக்கிறது, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆளை பார்த்தா சோற்றுருப்பாங்க, அது இருக்குது. அதனால் உயர் ரத்த அழுத்தம் உருவாகும், நீரிழிவு நோய் உருவாகும், பித்தப்பை நோய்கள் அதில் பிரச்சனை, கரோனரி இதய நோய், கீழ்வாதம், மூட்டெலாம் வீங்கிக்கும், கீழ்வாதம், ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு பேர் மூட்டு வீக்கம். நான் அவ்வளோ பெரிய எடையை தூக்கிட்டேன்னா ஒன்றும் நடக்கணும்ல, அப்படியே தேஞ்சு அந்த மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரவம்லாம் தீந்துடும். ஸ்னோவியல் திரவமா ஃப்ளூயிடு, அது தீந்துடும். உடல் பருமன் அதிகமாக ஏற்படும் ஆபத்தான நேரடி விளைவு. தடுப்பு முறை என்னது? கார்போஹைட்ரேட் ரிச்சு பொருளை கம்மி பண்ணு, எல்லாம் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் நல்லா வேலை செஞ்சுன்னா சாப்பிடு, அது தடையே தேவையில்லை. போடுற ஒடியார் அப்படின்னா நிறையா சாப்பிடணும், எல்லாத்தையும் திங்கணும். உடற்பயிற்சி சும்மா இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம் இந்த கட்டு போடலாம். அடுத்தது இதய நோய்கள். இதயம் ப்ளஸ் இரத்த நாளம் ரெண்டை பற்றியும் தெரியும் நமக்கு, அங்கே ஏற்படக்கூடியது. இதய குழல் நோய், கரோனரி நோய். இரத்த நாளங்கள் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுவது, ரெண்டாவது டைப். இதய குழல், இதயத்தில் நடக்கிற பிரச்சனை, இரத்த நாளங்கள், கொலஸ்ட்ரால். கரோனரி அப்படின்னா இதய குழலில் ஏற்படக்கூடியது. கொழுப்பு படிவதனால் பார்த்தோம் இல்லையா, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, சேச்சுரேட்டட் நிறையுற்ற கொழுப்பு, அது உடையாது, போய் அங்கேயே படிஞ்சுக்கும், இரத்த குழாயில் போய் படிஞ்சுக்கும், இரத்த குழாயை படிஞ்சுக்கும். பிளட்டு போக முடியாமன்னா அதிக ப்ரெஷரில் வெடிச்சிடும். கொழுப்பு படிதலானது வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பல ஆண்டுகள் நீடிப்பதன் காரணமாக இதய நோய் உண்டாகிறது. மெல்லிய கொழுப்பு கீறல்கள் முதல் லைட்டாக படிய ஆரம்பிக்கிறது. சிக்கலான நாரிழை தட்டுகளான பிளேக் உருவாவது வரை லைட்டாக படிகிறது கீறல்கள். அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கிறது பிளேக். ஆமாம், இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவு தமனிகளை சுருங்க செய்வதன் மூலம் ஆர்த்ரோக்ளோரோசிஸ் நோய் வழிவகுக்கிறதாமா. இதய தசைகளுக்கு பிளட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனி செட்டப் இருக்குமா? என்னது அதுக்கு பேர்? இதய கரோனரி. ஆமாம், கரோனரி சிரை, கரோனரி தமனி. இஸ்கீமியா, இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம், அங்கே படிஞ்சிருது, உருவாயிருது. இதய தசைகளுக்கு போகக்கூடிய அந்த கரோனரி ஆர்டரி வெயின் இருக்குல்ல அதில். மற்றும் இதய தசை நசிவுறுதல், அவங்களுக்கு பிளட்டு போகலன்னா ஆயிரும், வேலை செய்யாது, நசிவுறுது. இவங்க போய் படிஞ்சிடுறாங்க, ரத்தம் ஒழுங்காக போகலன்னா ஆயிரும், இதயம் வீக் ஆயிரும். இந்தியரின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு 200 மில்லிகிராம் டெசிலிட்டர்.
இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200லேருந்து 300 மில்லிகிராம் டெசிலிட்டராக அதிகரிக்கும் பொழுது இதய குழல் நோய்க்கான ஆபத்தும் அதிகரிக்கும். கரோனரி இதய நோய் இருக்குல்ல, கரோனரி பிளட் வெசலில் ஃபேட்டு போய் படிக்கிறது. சரியா? கரோனரி இது தானே தமனி சிறை, அதில் போய் பிளட்டு படிக்கிறதுலாம் நடக்கிற சாதாரண விஷயம். கரோனரி இதய நோய். இதனால் என்ன ஆகுது? பிளட்டு ஒழுங்காக சர்க்குலேஷன் ஆகாது. அதனால் என்ன ஆகிடும்? அந்த இதய செல்கள்லாம் டேமேஜ் ஆகும், ஹார்ட்டு வீக் ஆகிரும். அதான் ஆபத்தான காரணிகள். ஹைபர் கொலஸ்ட்ரோலீமியா, இரத்த கொழுப்பு அதிகம். ஹைபர்னா என்ன அர்த்தம்? அதிகம் அப்படின்னு பார்த்தோம். ஹைப்பர் டென்ஷன், மிகை இரத்த அழுத்தம். இவங்க 2 பேர் தான் காரணம். எதுக்கு? கரோனரி இதய நோய்க்கு அவங்க 2 பேர் தான் காரணம். இது ஒழுங்காக பண்ணலன்னா மூளை சொன்ன இல்லையா, மூளைக்கு பிளட்டு ஒழுங்காக போகாது, வெடிச்சிடும். அதேமாரி சிறுநீரம், கிட்னி அவுட் ஆயிருமா, ஒழுங்காக கிட்னிக்கு ப்ரெஷர் கிடைக்காது. அதெல்லாம் காரணம். இந்த கரோனரி இதய நோய்க்கான காரணங்கள்: அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு எடுத்துக்கிறது, இன்னும் பாரம்பரியம், கொலஸ்ட்ராலை கொண்ட உணவு, உடல் பருமன், வயது அதிகரித்தல், புகைப்பிடித்தல், உணர்ச்சி வயப்படுதல், மன அழுத்தம். இதனால் உணர்ச்சி வயப்படுதல் ஏற்படும் மன அழுத்தம், இயக்கமில்லாத வாழ்க்கை முறை, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அதிக அளவு ஆல்கஹாலை உட்கொள்ளுதல், உடல் உழைப்பின்மை, இதெல்லாம் இதய நோய்க்கு காரணம். கரோனரி டிசீஸ் இருக்குல்லையா, இதய நோய், கரோனரி ஹார்ட் டிசீஸ், அதுக்கான காரணிகள்: மூச்சு திணறல் ஏற்படும், தலைவலி வரும், சோர்வு, தலை சுற்றுதல், நெஞ்சு வலி, கால் வீங்கிக்குமா. இது கரோனரி இதய நோய் இருக்குல்ல, அதுக்கான காரணிகள்: இரைப்பை, குடல் தொந்தரவுகள், ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. HDL, அதிக அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஆர் குட் கொலஸ்ட்ரால், அன்சேச்சுரேட்டட் கொலஸ்ட்ரால் தானே அது, குட் கொலஸ்ட்ரால். மாறாக குறை அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்குமா. புரோட்டீனில் இந்த இது இருக்கா அப்படியேப்பா. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நல்லது, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனு டேஞ்சர். தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு: உணவு அதே கதை தான். நிறைவுற்ற கொழுப்பு எடுத்துக்கோங்க, குறைவான கலோரி கொண்ட உணவினை உட்கொள்ளுதல். ஃபேட்டு குறையுமா? கொலஸ்ட்ரால் அதிகமாக எடுத்துக்கூடாது, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கணும், வேலை செய்கிற அளவுக்கு சாப்பிட்ணும். குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வேலை செய்கிறது பொறுத்து. சாதாரண உப்பு கரெக்டாக சாப்பிட்ணும். நம்மலாம் சாதாரண உப்புனா இது சோடியம் குளோரைடு, உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல அது. ஆனால் அதில் அயோடின் கலக்கக்கூடாது, அதை கலந்து கொடுக்குறானுங்க, அது வேறு பிரச்சனை. நிறைவுறாத அதை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நிறைவுறாதது நல்லது, நிறைவுற்றது தான் கெட்டது. நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து மிக்க உணவு, பழங்கள், காய்கறி, சரியா, கனிமங்கள், விட்டமின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்காய்கறி சாப்பிடணும். நாள்தோறும் வேலை செஞ்சுக்கிட்டு, எந்த உறுப்புக்கு அதிக வேலை கொடுக்குறேன் அந்த உறுப்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பார்த்துக்கோ. அப்புறம் ஆல்கஹால், புகை, இது அதுக்கெல்லாம் போகக்கூடாது. புற்றுநோய்னா என்னென்னு பார்த்தோம்? மென்டல் செல், அவ்வளோதான். செல் பிரிதலப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இம்ப்ராப்பர் செல்லு உருவாயிரும், சரியா? அப்போ அது வேலையை செய்யாது. இப்போ லங்ஸ் செல் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்து உள்ளே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்துலேருந்து எடுத்து வெளியில் விடணும், நல்ல செல்லாக இருந்தால். பட் இது மென்டல் ஒழுங்காக ப்ராப்பராக உருவாகாது. அந்த லங்ஸ் செல் என்ன பண்ணும்? அந்த வேலையை செய்யாது. சாப்பாடை நிறையா சாப்பிட்டு ஒரு நாளைக்கு லங்ஸில் ஒரு செல்லு 2ஆக பிரியணும்னா இது இப்போ 20-30 பிரியும்.
அப்போ இவங்களோட அளவு அதிகமாயிரும், நல்ல செல்லெல்லாம் செத்து போயிடும், இது மட்டும் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஆக்சிஜன் சப்ளை நின்று போயிடும், டோட்டல் சிஸ்டம் அவுட். சரியா? டோட்டல் சிஸ்டம்னா இது நம்ம உடம்பு. நம்ம உடம்பு என்னது, ஒரு சிஸ்டம் தான். அந்த செல் பெரிதளப்போ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யார் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக இல்லைன்னா நடக்கும், ரேடியேஷன். சரியா? மன அழுத்தம் கூட ஏற்படலாம், அது கூட இருக்கலாம். அதெல்லாம் புற்றுநோயால் 4 மில்லியன் பேர் இருக்கிறாங்க ஆண்டுதோறும். 4 மில்லியன், 40 லட்சம் பேர் பார்த்துக்குங்க. இந்தியாவில் மட்டும் 1 மில்லியனுக்கு மேலே இருக்காங்க. நண்டு என்று பொருளாமா புற்றுநோய்க்கு. புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு ஆங்காலஜி, ஆங்கோ கட்டி, ஆங்காலஜி. புற்றுநோய் கட்டிக்கு கட்டுப்பாடற்ற அபரிவிதமான செல் பிரிதல் புற்றுநோயாகும். ஏதாவது ஒரு டைமில் நடந்திருக்கும், அந்த ஒரு செல் தப்பாக உருவாயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அபரிவிதமாக அது ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பிரியிற இடத்துல 20-30 பிரியும். ஆனால் அதோட வேலையே செய்யாது. வீட்டில் மென்டலாக ஒரு குழந்தை இருக்கான் இல்லையா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை, அது மாதிரி. அதனால் வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் நல்லா சாப்பிடுவான். அதே தான் அந்த குழந்தை தான் இது உடம்புல செல், அந்த கேன்சர் செல். இது அறிவுள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் ஏதாவது இடத்துல போய் இவங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நியோபிளாசத்தை புதிய வளர்ச்சி உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். ஆமாவா? கேன்சர் செல் மென்டல் செல்லுன்னு சொன்னால நார்மலாக இருக்காது. இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை, இயல்பான வேலையும் செய்யாது, அதையும் செஞ்சீங்க. புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கிறது. இப்போ ரத்த புற்றுநோயெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா உறுப்புக்கும் போகும். ரத்த புற்றுநோய் வெள்ளையணுக்கெல்லாம் நிறையா பிடிச்சாங்க, அல்லது சிவப்பணு அதிகமாக பிடிச்சாரு, அது ஒழுங்காக அதோட வேலையை செய்யாமல். அப்போ இன்னொரு உறுப்பில் உள்ளே போய் லங்ஸுக்குள்ளே போய் உட்காந்துக்கும் ரத்த புற்றுநோய். அங்கே போய் அங்கே உள்ள செல்லெல்லாம் காலி பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பாக காலி பண்ணும். மெட்டாஸ்டாசிஸ் இதுக்கு பேர். ரத்த செல் ஒரு உறுப்புலேருந்து ஊடுருவி இன்னொரு உறுப்புக்கு போதில்ல, அங்கே போய் அங்கே உள்ள செல்லுகள்லாம் காலி பண்ணும். மெட்டாஸ்டாசிஸ் அதுக்கு பேர். இதனால் அதிக அளவு நுரையீரல், எலும்பு, கல்லீரல், தோல், இதெல்லாம் மூளை, இதெல்லாம் மெட்டாசிஸ்னால அதிக அளவு. வேறு இடத்துல ரத்தத்தில் உள்ள செல்லை வச்சுக்கோங்க, ரத்த செல் உருவாகி இவங்களெல்லாம் போய் காலி பண்ணுறாங்க. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. எவ்வளோ ஃபேக்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள் புக்கில். என்சிஆர்டி புக்கில் ஆனால் இவ்வளோ இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் என்சிஆர்டி ஓகம்பானுங்க, எல்லாம் மாயை. ஆனால் இவ்வளோ தேவையில்லை. எதுக்கு இவ்வளோ கொடுத்தானு இந்த நீட்டின்ற பேரில் கொடுத்தானுங்க. அந்த வயசு பையன்கிட்ட 10ஆவதுக்கு இவ்வளோ கொடுத்தான்னா அவன் மண்டை படிக்காமல் ஓடி போயிடுவான் விட்டுட்டு. அப்படி படிக்காமல் ஓடுறதுக்காகவே இந்த ராஸ்கல் பசங்க உருவாக்குனா தான் இந்த நீட்டுன்ற பேரில். அப்படி உள்ளெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு புரியாது. எவ்வளோ அவன் படிப்பான் பாவம், அதுவும் மனப்பாடம் பண்ணணும். அவன் புரிஞ்சும் படிக்க போகிறதில்ல, நிற்குமா மண்டையில் பாவம். ஓடணும், படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ பேர் படிக்கிற, அதான் அவனுங்களோட வேலையை. இந்த சனாதன குரூப் இருக்கானுங்களே அவனுக்கு, சங்கி மங்கி குரூப்பு. கண்டென்ட் வைஸ் பார்த்தாலும் நம்மளது தான் நிறையா இருக்குது கண்டென்ட்டு, ஸ்டேட் போர்டு புக்கு. ஆனால் ஒரு மாயை சிபிஎஸ்சி, அது அப்போ ரொம்ப கஷ்டம் ஆகா ஒவ்வொன்று ஒரு மாயை. கஷ்டம்லாம் கிடையாது, இதோட அது ஈஸி. சரியா? சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தவன் தான் சார் நீட்டு பாஸ் பண்ணுறான் அப்படிம்பாங்க, அதுவுமே மாயை தான். அதோட நம்மக்கிட்ட கண்டென்ட் அதிகம், எல்லாம் புரிய தான் வச்சுருக்காங்க. அப்போ இதுதானே பெஸ்ட்டு. சிபிஎஸ்சி பெஸ்ட்டுன்னு அங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. எல்லாம் மாயை, ஆரிய மாயை. சரியானது, ஆரிய மாயை தான். ஆரியன் அவனுக்கு பண்ணுற சேட்டை தான் அது ஆரிய மாயை. ஆரிய மாயை நூலோட ஆசிரியர் யார்? அந்த கேள்வி கேட்க மாட்டான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நடக்கல விஷயம் எல்லாத்துக்கும் அவனுக்கு தான். அண்ணா ஆரிய மாயின் போது ஆசிரியர். உருவாகும் திசுக்களின் அடிப்படையில் புற்றுநோய் வகைப்படுத்தப்படுது. கார்சினோமா, சார்கோமா, கார்சினோமா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது கார்சினோமா.
எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்கள். இவை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு, மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். 85% புற்றுநோய் இவற்றை சார்ந்தது. சார்கோமா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகிறது. எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிபோஸ், தசைகள் இதெல்லாம் ஏற்படும். 1% இந்த வகையை சார்ந்தது. இது 85%. லியூகேமியா எலும்பு, மஜ்ஜை மற்றும் நினைவு முழிச்சுகள் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பணி. லியூகேமியானது இரத்த புற்றுநோயின்னு சொல்கிறாங்களே, அது 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க, மிச்சம் ஒரு 14% ஏற்படும் இரத்த புற்றுநோய் என அலைகள் லியூகேமியா. மொத்தம் 3 வகை: கார்சினோமா, சார்கோமா, லியூகேமியா. தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள். தீங்கற்ற கட்டிகள் அப்படி வச்சுக்கோங்க. உறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவாது. அந்த உறுப்புகளை மட்டும் பாதிப்பை ஏற்படும், வேறு இடத்துக்கு பரவாதாம்மா. அடுத்து மேலிக்னன்ட் கட்டிகள் எல்லா ஊருக்கும் போகும், எல்லா உறுப்புலையும் போய் அங்கேயும் பாதிப்படைய வச்சிடும். மேலிக்னன்ட். சரி, புற்றுநோய் காரணிகள். கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்ன? கார்சினோஜென்கள், கேன்சர், கார்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேன்சர், கார்சி, கேக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்பியல் காரணமாக இருக்கலாம். சொன்னால ரேடியேஷன் பட்டு. இயற்பியல்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறினான்னு அது வேறு வேதியியல் மாற்றம். நம்ம சாப்பிட்ற கெமிக்கல் இருக்குல்ல, அந்த வேதி பிரச்சனையினால் உருவாகிறது, அது வேதியியல். அப்புறம் அயனியாக்கும் கதிர்வீச்சு, இது ரேடியேஷன். அயனினா எலக்ட்ரானை விட்டு கொடுக்கறது அல்லது எலக்ட்ரானை ஏற்கிறது. வார்த்தையை அப்படி அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் உயிரியல், பயாலஜிக்கல். இயற்பியல் காரணிகள் என்னென்னு பாருங்கள். அதிக அளவு புகைப்பிடித்தல், அதனால் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை, குரல் வலை புற்றுநோய் உருவாகலாம். வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்லுவதால் வாய் புற்றுநோய் உருவாகுது. தோலின் மீது படும் அதிக சூரிய ஒளியால் தோல் புற்றுநோய் உருவாகுது. எந்த ரேடியேஷன்? ஹை ஃப்ரீக்குவென்சி. அதை சொல்லியே சொல்லுங்கள் நல்லா தெளிவாக. ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள். சரியா? ஹை ஃப்ரீக்குவென்சி, உயர் அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர்கள் நம்ம தோல் மேலே அதிக அளவில் படுறதுனால உருவாகுது. அதில் வந்து இயற்பியல் காரணிகள். அடுத்து வேதியியல் காரணிகள். புகையிலை, காஃபினு, நிலக்கரி, எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதால் உருவாகும் பொருட்கள். இதெல்லாம் எரிக்கிறதுனால ஒரு வேதிப்பொருள் உருவாகுது. சரியா? அந்த வேதிப்பொருள்னால. அப்புறம் பூச்சிக்கொல்லி, கல், நார், நிக்கல் மற்றும் சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள். செயற்கை இனிப்பூட்டி தெரியுமா? கலர் கலராக இருக்கா எல்லாம் ஸ்வீட்லலாம், அதெல்லாமே புற்றுநோய் உருவாகும். வேதிப்பொருட்கள் அதெல்லாம். கதிரியக்கம், ரேடியேஷன். இந்த அணு உலைகள்லாம் இருக்குல்ல, அங்கே ரேடியேஷன். ரேடியேஷன்னா ஆற்றல் வெளிப்படுதல். அணு கருவை உடைக்கும் பொழுது ரேடியேஷன் வெளியேறும் உள்ளேருந்து. கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு வருவோம், கெமிஸ்ட்ரியை பார்ப்போம் திரும்பவும், அங்கே தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேளுங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சலான எக்ஸ் கதிர்கள். எக்ஸ் கதிர்கள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எக்ஸ் கதிர்கள். ஏதோ ஒரு அணுவை உடைப்பாங்க, அப்போ இருந்து அது உள்ளேருந்து எனர்ஜி வரும். பிரபஞ்சம் எத்தனை பூதங்களால் ஆணுச்சு? பிரபஞ்சம் எத்தனை பூதங்களால் ஆணுச்சு? 2. ஒன்று என்னது? எனர்ஜி. இன்னொன்று பருப்பொருள். இந்த பருப்பொருள் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இந்த பிரபஞ்சத்தில்? ஆற்றல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆற்றல் தான் என்னவா மாறிச்சு? பருப்பொருளாக மாறிச்சு. அப்போ பருப்பொருளை உடைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும். அதான் ரேடியேஷன், கதிர்வீச்சு, ஆற்றல் வெளிப்பாடு. பொருள் கிடையாது அது. ஓகேவா? ரைட். காமா கதிர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கேன்சர் செல்லை கொல்றதுக்கு. எக்ஸ் கதிர்கள் எலும்பு உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறது எக்ஸ் கதிர்கள். ஓகேவா? காமா கதிர். ரைட். அயனியாகாத கதிரியக்கங்களான யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்குள்ளாக்கி புற்றுநோயை உண்டாகும். சொன்னாலே டிஎன்ஏ
நியூக்ளியஸ் ஒழுங்காக செல்லு பிரிதல் ப்ராப்பராக நடக்கலை, நியூக்ளியஸ் தான் மூளை, நியூக்ளியஸ் டிஎன்ஏ பாதிப்பு உண்டாக்குது. எது? யூவி ரேஸ். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை மென்டல்னு சொன்னா மென்டல் செல்லு தான் கேன்சர் செல். உயிரியல் காரணிகள். வைரஸ் கூட உண்டாகுமா? புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ்கள் ஆங்கோஜெனிக் வைரஸ்ன்றாங்களாமா. ஆங்கோனா என்னன்னு பார்த்தோம், கேன்சர்னு பார்த்தோமாங்க. ஆங்கோஜெனிக் வைரஸ் புற்றுநோய் சிகிச்சை. ஏதாவது ஒரு பாட்டில் இப்போ வாயில் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்லை கூட ஆனால் விட்டுறக்கூடாது. கேன்சர் செல் கட்டியாக இருக்கும், ஒன்று திரும்ப விட்டுட்டிங்கன்னா திரும்ப வளரும். அந்த கட்டியை மட்டும் அப்படியே எல்லாம் டோட்டலாக நல்ல செல்லையும் கூட வெட்டி எடுத்துடலாம். அது நீக்குதல். அருகிலுள்ள செல்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கணும். ஆனால் ஒரு கேன்சர் செல்லை சைடில் விட்டுட்டு வெட்டி எடுத்துன்னா அது திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். சக்கான புற்றுநோய் யார் வரலாற்றில் யாரை சொன்னாங்க? சிவாஜியை அவுரங்கசீப் சொல்லார். பிடிச்சிட்டு போவார், தப்பிச்சு ஓடிடுவார். யாரையாவது அனுப்பி சண்டை போடுவார், அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவார், அவனை போட்டு தள்ளிடுவார். அதனால் தக்கான புற்றுநோய் அப்படின்னு யாரை சொல்கிறா? அவுரங்கசீப்பு சிவாஜி வரலாற்றில் சொல்லியிருப்பார். கதிரியக்க சிகிச்சை. எங்கே கேன்சர் செல் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த காமா கதிர்கள் அது மேலே செலுத்துவாங்க. காமா கதிர் அதிக எனர்ஜி உள்ளது. சரியா? கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் பார்ப்போம் அதை பற்றி. காமா கதிர்கள் அதை அடிப்பாங்க, அந்த செல்லெல்லாம் சாகும். அதோட நல்ல செல்லும் சாகும். அதனால் அதிக எனர்ஜியாக அப்போ பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். அதனால தான் முடியெல்லாம் கொட்டும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டும். அதேமாதிரி நல்ல செல்லும் செத்து போயிடும். இப்போ நல்ல செல் திரும்ப முடி சாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கறி நிறையா கொடுக்க சொல்லுவாங்க. முட்டை மீட்டு அதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயம் அதெல்லாம். சரியா? ரைட். அவன் எதுக்கு சாப்பிட சொல்கிறானே தெரியாமல் சொன்னால் சாப்பிட்றது. அப்படியே முட்டாள்தனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே. சரி, எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேதி மருந்து, கீமோதெரப்பி மருந்து சாப்பிட்றது மூலிமா புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கியது. இது எதிர்ப்புற்றுநோய். இது செல் பிரிதலை தடுப்பதன் மூலம் புற்று செல்களை அழிக்கிறது. செல் பிரிதல் நடக்கலனால என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் கெட்ட செல்லு ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும், புது செல்லு உருவாகாது. தடைக்காப்பு சிகிச்சை. இன்டர்பெரான் தடைக்காப்பு. தடைக்காப்புனா புரியுதா? இம்யூன் சிஸ்டம். உடம்புல இம்யூன் சிஸ்டம் யார்? ஒயிட் அவர். சரியா? நம்ம உடம்பே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும் தேவையில்லாதவங்களை கொள்றதுக்காக. ஸோ டெஸ்ட் பண்ணுவாங்க அது மூலிமா. தடுக்கும் வழிகள். புகைப்பிடித்தல் தடுக்கலாம். நுரையீரல் தொழிற்சாலை நச்சு பொருள் என்ன பண்ணணும்? மாசு காரணிகள் வெளியில் தொழிற்சாலையிலேருந்து வெளியில் வரதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அது அப்புறம் கழிவுகள் அதெல்லாமே. அதே மாதிரி கதிர்வீச்சு பொருள்லாம் இந்த மாதிரி எது நம்ம அணு உலை, அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னாங்க தனியாக இருக்கும், எக்ஸ்ரே இதெல்லாம் தனியாக இருக்கும். கதிர்வீச்சு அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். எய்ட்ஸுக்கான காரணி என்ன சார்? எய்ட்ஸுங்கிறது நோய் பேர். அந்த நோய்க்கான காரணி யார்? HIV. மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ். சொன்னோம் இல்லையா? HIV வைரஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணணும். போயிட்டு WBCயை மட்டும் கொண்டு போடும் வெள்ளை அணுக்களை. அவர் இல்லைன்னா எல்லா நோயும் வந்துடும். ஆமாவா? அதுதான் மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ். ஹியூமன் அடுத்தது. ஓகேவா? சரி, மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ்.
ஃபுல் ஃபார்ம் என்னம்மா? ஹியூமன் ஓகேவா? இம்யூனானா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், மனிதனுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய வைரஸ். ஓகேவா? ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், ஹெச்ஐவி. அதனால் உருவாகக்கூடியது. அக்வயர்டு அப்படின்னா பெறப்பட்ட எய்ட்ஸ். இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். இம்யூன்னா அர்த்தம் எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு. டெஃபிஷியன்சினா பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அக்வயர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். சிண்ட்ரம்னா ஒழுங்காக செயல்படலை, பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பெறப்பட்ட யார் மூலிமா பெறுறாங்க? வைரஸ் மூலிமா, ஹெச்ஐவின்ற வைரஸ் மூலிமா. இது போய் வெள்ளை அணுக்கள்லாம் கொண்டு போகும். அவ்வளோதான். வெள்ளை அணுக்கள் போட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்டே வேறு எந்த மைக்ரோப்ஸ் வேணாலும் உள்ளே பூந்துடும். சாப்பாட்டு மூலிமா, சுவாசத்து மூலிமா, புண்ணு மூலிமா, அந்த மாதிரி. அப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் வந்தவனை பாதுகாக்கணும், ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்? டபிள்யூபிஎஸ் திரும்ப போனால் அவ்வளோதான். அது திரும்ப வைரஸ் காலி பண்ணிடும். நேற்று தானே பார்த்தோம். ஆன்டிபயாட்டிக் ரெகுலராக எடுத்துக்கணும். ஆன்டிபயாட்டிக் தான் என்ன பண்ணும்? தேவையில்லாத செல் எல்லாத்தையும் கொல்லக்கூடிய எதிர்பொருள். ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டே இருக்கும். கதையாக தான் சொன்னேன், ஏன் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த நீங்கள் படிக்கிறீங்க, கதையாக கேட்க மாட்டேங்கிறீங்க. கதையை கேட்டால் எப்படி மறக்கும்? இதில் நோய் தடுக்காப்பு மண்டலம் உலகின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது. இதில் உடலின் நோய் காரணிகளை மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஒடுக்குவதில் தோல்வியடையுது. அதனால் என்ன ஆகும்? லிம்போசைட் யார்? வெள்ளை அணுக்கள். நோய் தொற்றினை ஏற்படுது. மற்ற நோய் எல்லாமே வரும். இந்தியாவில் சுனிதி சல்மோன் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடியாகும். நோட் பண்ணிக்கோங்க, சுனிதி சல்மோன். சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார் சென்னையில். இவரது குழுவினர் 1985இல் இந்தியாவில் முதல் ஹெச்ஐவி தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார்கள். இந்தியாவில் முதல் ஹெச்ஐவி என்னது? 1985, சென்னையை சேர்ந்தவர். இது பின்னாடி வரலாற்று பின்புலம்லாம் இருக்குது. அமெரிக்காவில் தான் முதல்ல ஹெச்ஐவி உருவாகுது. அமெரிக்காவில் கல்வி மூலிமா அதிகமாக அமெரிக்காவுக்கு போனவனுங்க யார்? நம்ம தமிழ்நாட்டுக்காரனுங்க. அப்போலேருந்து போகிறானுங்க, போய் தொத்திட்டு வந்துட்டானுங்க. அவ்வளோதான். இது கம்யூனிகபிள் டிசீஸ். சரியா? இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பிளட்டை வந்து உங்களுக்கு ஏற்றினாலோ, அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டு அவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னாகும்? ஈஸியாக பரவிடும். அவங்க எச்சில் படுறது மூலியமாவோ அவங்க தொடுறதுனாலையோலாம் அடுத்தவங்களுக்கு பரவாது. சரியா? பாதுகாப்பற்ற முறையில் உடலுறவு அல்லது அவங்களுடைய ரத்தம். ஏன் ஈவன் உங்களுக்கு கையில் காயம் இருக்குது, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், சரியா? அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குது. இப்போ அவனை போய் பாதுகாக்க தூக்க போகிறீங்க, அவன் ரத்தம் உங்கள் காயத்தில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட ஹெச்ஐவி வரும். ரத்தத்துலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட். ஹெச்ஐவி பரவுதல் தான் சொல்கிறாங்க. சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால், கலவி கால்வாய் சுரப்புகளில் காணப்படுகிறது. உமிழ்நீரெல்லாம் வராதே. சரி, ரைட். பாதிக்கப்பட்ட நோயாளர் இரத்தத்தின் மூலம் இரத்தத்தின் மூலம் நலமான உருவாக்கு பரவுகிறது. இரத்தத்தின் மூலமாக தான் பரவும். தொடுதல், உடல் தீண்டுதல் வழியாக ஹெச்ஐவி பரவுவதில்லை. ஓகேவா? எங்கெங்கே காணப்படுதாம்மா? சிறுநீரில் இருக்கான், உமிழ்நீர்லையும் இருக்காமா? இல்லை, சிறுநீரில் இருக்க வாய்ப்பு இல்லை. தப்பாக சொல்கிறானுங்க. உமிழ்நீர் கூட ஓகே, தாய்ப்பால் ஓகே, கலவிக்கால்வாய், உடல் உறவு கொள்வது, அதான் கலவிக்கால்வாய், அந்த இடம். சரி. இது உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பு மூலம் பரவுகிறது. மெயினாக இரத்த தொடர்பு.
HIV பரவும் முறைகள். பாதிக்கப்பட்டவங்க உடலுறவு கொள்ளுதல். போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோர் இடையே நோய் தொற்று. ஊசிகளை போதை ஊசி போடுறாங்கன்னா ஒரே ஊசியில் 4 பேர் மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். அந்த ஊசி வழியாக பரவும். அதனால தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊசி பயன்படுத்த மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒரு ஊசி, அவ்வளோதான், அதோட தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக பாதிக்கப்பட்ட நபரின் நோய் தொற்றுடைய இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களை பெறுவதன் மூலம். ஓகேவா? இரத்த சம்பந்தமான பொருளை அதுதான். அங்கே இதெல்லாம் இதே இல்லை. ஒரே தட்டில் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க. உமிழ்நீரில் இருக்க வாய்ப்பு இல்லை. பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு தாய் செயல் இணைப்பு திசு மூலியமாக தான் பரவும். பாலில் கூட பரவாது. தாய் சேய் இணைப்பு திசு இது தொப்புள் கொடி, அது மூலியமாக. அதெல்லாம் இப்போ மருந்து வந்துருச்சு. தொப்புள் கொடியிலேருந்து கூட குழந்தைக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு இப்போல்லாம் மருந்து வந்துருச்சு. அம்மாவுக்கு இருக்கும், குழந்தைக்கு இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துருவாங்க. அறிகுறிகள்: நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. இதனால் என்ன ஆகும்? எல்லாமே உள்ளே பூந்துடும். மைக்ரோப்ஸ். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னு சொல்லலாம்? மைக்ரோப்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையெல்லாம் போய் காய்ச்சல் சளி வந்துக்கிட்டே இருக்கும். நிணநீர் முழிச்சுகளில் வீக்கம் ஏற்படும். மூளை சேதம் அடையும். நினைவாற்றல் குறையும். பசியின்மை உண்டாகும். இவங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணிடுவாங்க அவங்க எல்லாத்தையும். HIV வைரஸ் அதை மட்டும் தான் செய்வார், வெள்ளை அணுக்களை மட்டும் கொள்வார். இவங்க போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுவாங்க. எடை குறையும், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இருமல், இதெல்லாமே வரும். HIV பரிசோதனை எலைசா, அது பேர் கேட்பாங்க. HIV பரிசோதனை முறைக்கு பேர் எலைசா. அப்புறம் வெஸ்டர்ன் பிளான்ட் 2 சோதனை. எலைசானா என்னென்னு சொல்கிறான் பாருங்கள். என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே சிகிச்சை. ரெட்ரோ வைரஸிற்கு எதிரான மருந்துகள். சிகிச்சை: நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபர் வாழ்நாள். ஓகேவா? நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி விடணும். அந்த வெள்ளை அணுக்கள்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. அதான் திரும்ப வந்தால் அது போட்டு தள்ளிடும். சொன்னாலே வெள்ளை அணுக்கள் வந்துட்டு அந்த தேவையில்லாத மைக்ரோப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அந்த தேவையில்லாத வைரஸை கொல்றதுக்கு தேவையான ஆன்டிபாடி எதிர்பொருளை தயாரித்து அனுப்பும் ரத்தத்தில். அது போய் அதை கொல்லும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அந்த இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடுறது, அதுக்கான மருந்து சாப்பிட்றது. ஒன்று ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது. டைரெக்டாகவே அந்த ஆன்டிபயோட்டிக்கில் என்ன இருக்கும்? எதிர்பொருள், அந்த வைரஸை கொல்றதுக்கான எதிர்பொருள். அது இன்னொரு விதமான மாத்திரை இருக்குது. அது என்ன பண்ணணும்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை போய் தூண்டி விடும். சரியா? வேறு வைரஸ்லாம் வந்துச்சுனாக்கா அதை கொல்றதுக்கு ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணுன்னு தூண்டி விடும். அந்த மாதிரியான அந்த இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடுற மாதிரி மருந்து எடுத்துக்கிறது. எதிரான மருந்துகள் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? ரெட்ரோ வைரஸ் அப்படின்னா அர்த்தம் மற்ற எல்லா வைரஸும். அடுத்தது நோய் எதிர்ப்பு மண்டலம் தூண்டுகின்ற சிகிச்சை. எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. தடுப்பு எப்படிலாம் தடுக்கலாம்? இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் பெற்று ஏற்றுவதற்கு முன்னர் அதற்கான குறிப்பிட்ட வகை இரத்தமானது HIV சோதனைக்கு உள்ளாக்கப்படும். இப்போ பண்ணிடுவாங்க. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பிளட் ஏற்றுறாங்கன்னா அதில் HIV இருக்கான்னு பார்த்து தான் ஏற்றுவாங்க. அடுத்து மருத்துவமனையில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் ஊசி. இப்போ தான் பேசணும் இல்லையா? அது பாதுகாப்பான பாலுறவு ஆணுறவுகளை பயன்படுத்துவது. எய்ட்ஸ் நோயின் விளைவுகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் முன்னால் எங்கே பார்த்தாலும் இருக்கும் பிரச்சாரம். அதுமாதிரி HIV வந்தவங்கள தனிமைப்படுத்தக்கூடாது, எல்லாம் ஃபேமிலியோட. மக்கள் பலர் எய்ட்ஸ் பற்றி அறியாமையில் உள்ளனர். இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இறக்கக்கூடாது. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், பிற அரசு சாரா NGOs, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசாங்கம் இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கான அமைப்புகள். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் எய்ட்ஸ் தினமாக கொண்டாடப்படுது. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி
உலக புகையிலை தினம். இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்து அப்பப்போ பார்த்துக்கணும். இந்த மாதிரி தினம்லாம் வருதுல்ல, பேப்பரில் எழுதி எல்லாத்தையும் ஒட்டுங்க. அங்கே இப்போ ஒயிட் ஷீட்டை ஒட்டிடுங்க, சாட்டை. இந்த மாதிரி தினத்தை மட்டும் அப்படியே எழுதி வச்சுருங்க. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் திடீர் மாற்றம் அடையும். அதுக்கான காரணம் நம்ம படிக்கல தானே எங்கேயும். எதனால இருக்கும்? துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. திடீர் மாற்றம் அடைந்த செல்கள் தான். ஆமாம், பிளவுக்கு உட்படும் அது. ஆனால் இது காரணம் தெரில, இதுவாக தான் இருக்கும். சீக்கிரமாக செத்தவன் பொழைச்சவன் சீக்கிரம் செத்துருவான். அந்த மாதிரி இருக்கும். அவன் தானே நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை. லூக்கேமியா கிடையாது, நிணநீர் முடிச்சு. லிம்போமான ஒன்று இல்லவே இல்லையே. பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். லூக்கேமியா கூட இருக்கலாம். ஏன்னா லூக்கேமியாங்கிறது வெள்ளை அணுக்கள் சம்பந்தப்பட்டது. ஏன் நிணநீர் முடிச்சுக்களும் கூட அதுதான். பாருங்கள், டக்குன்னு பாருங்கள், லூக்கேமியா தான். ரத்த வெள்ளை அணுக்கள் எங்கே இருக்கும்? ரத்தத்துலேயும் இருக்கும். லிம்ஃப் இருக்கு இல்லையா, அதுலேயும் இருக்கும். லிம்ஃப் நிணநீர் இருக்குல்ல, அதில் இருக்கும். அடுத்தது அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது. மூளை செயல்பாடு குறையும், கல்லீரல் சிதைவு, இதய நோய் இல்லை இதய நோய் ஏற்பட காரணம். எபித்திலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். சார்கோமாவா? கார்சினோமா. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் அதுவா? புற்றுநோய் வகை இருக்குல்ல, கட்டி வகைகள் பாக்ஸில் இருந்தது பாருங்கள். பாலிபேஜியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது. பாலிபேஜியா மது அருந்தியவுடன் உடல் முதலில் பாதிக்கப்படும் பகுதி கல்லீரல் தான் பகுதி. அவர் தான் ஃபில்டர் பண்ணுவார் தேவையில்லாத நச்செல்லாம். மைய நரம்பு மண்டலம் சொல்லாமே, கல்லீரல் வேண்டாம், மைய நரம்பு மண்டலம். ஆமாம், சமநிலை பாதிப்பு தான். அப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது தான் கல்லீரல் அவுட் ஆகும். சரியாக தவிர. எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய். எபிடெமிக்கா? கொள்ளை நோய் சொல்லலாமா? கொடிய நோய் தான் சொல்லலாம். இல்லை, இது இப்போ வந்துச்சுல கொரோனா, அது கொள்ளை நோய். புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆங்கோஜீன்கள் என்று பெயர். கார்சினோஜினா? கார்சினோஜின் கேன்சர் அது மாதிரி வச்சுருந்தோம். உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும். கட்டிகள் உருவாக்கலாம் கிடையாது, தப்பு. வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூக்கேமியா எனப்படுது. ஒயிட் மட்டும்தான், சிவப்பணு கிடையாது. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு, என்டியாலஜி எனப்படுது. அப்படியா? அதை பற்றி இருந்துச்சு எங்கேயும்? இல்லை, தெரில, அதை விட்டுருங்க. நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதா எய்ட்ஸ் நோய் பரவாது. கரெக்டா? இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபெட்டிஸ் மெலிடஸ் வகை 2 உருவாகிறது. ஒன்று தான் அது. இது உருவாகும்,
அதுக்கு ரியாக்ட் பண்ணாது மற்ற செல்கள். கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணியாகும். நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து. மயக்கமூட்டி வகையாது. சிர்ரோசிஸ் கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புள்ளது. கல்லீரல் வீக்கம்னா மூளைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மயக்கமூட்டிலாம் கிடையாது, ஒரு கிளுகிழுப்பு உண்டு பண்ணும், அவ்வளோதான். மயக்கமூட்டிலாம் கிடையாது. மயக்கமூட்டினா ட்ரக்கு தான் மயக்கமூட்டி. கஞ்சா அதுக்கு மேலே, அவங்க தான் மயக்கமூட்டி. இதெல்லாம் பார்த்து எழுதுங்க, ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. சார்கோமா, கார்சினோமா, சார்கோமா, கார்சினோமா, கார்சினோ, கார்டியாக், கரெக்டா? பாலிடிப்சியா, இதய தசை நசிவுறுதல் நோய். சத்தமாக சொல்லுங்கம்மா. பாலிடிப்சியானா ரைட்டு, ஓகே. அடுத்தது பாலிபேஜியா, வெரி குட். இதய தசை நலிவுறுதல் நோய். இதுதான் 5. இதய தசைக்கு ரத்த ஓட்டம் இல்லை, இதுதான் 5. அப்போ இது 2. ஓகேவா? ரைட். திரும்ப கோடிட்டு இடங்களா. டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் வருது. ஆல்கஹால், புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்று பெயர். லூவில் வரும். லூவில் வரும். லூக்கேமியாவா? லூவில் வரும். 3 வகை கேன்சர் மேலே இருக்கும் பாருங்க. சில வகையான மருந்துகளை தொடர்பு படுத்தினால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு. அதெல்லாம் அங்கே இல்லையே. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது 2வது வகை. தொற்று நோய் எய்ட்ஸு, தொற்றா நோய் பிபி வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று. கீமோதெரப்பி வேதிப்பொருள், கதிர்வீச்சு இயற்பியல் ட்ரீட்மெண்ட்டு, இயற்பியல். உயர் ரத்த அழுத்தம் ஹைபர் கொலஸ்ட்ரிலோமியா, கிளைகோசூரியா, பாருங்க, பார்த்து எழுதுங்க. போதும் இன்னைக்கு.